நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள். கானான் தேசத்தில் நடந்த சகல யுத்தங்களையும் அறியாதிருந்த இஸ்ரவேலராகிய அனைவரையும் சோதிப்பதற்காகவும் இஸ்ரவேல் புத்திரரின் சந்ததியாரும் அதற்கு முன் யுத்தம் செய்ய அறியாதிருந்தவர்களும் அவைகளை அறியும்படி பழக்குவிப்பதற்காகவும் என்னவென்றால் 3 ஏவியருமே. 4 விதமான கூட்டத்தை கர்த்தர் வைத்தார். 1 பெலிஸ்தியர், 2வது கானானியர், 3வது சீதோனியர், 4வது ஏவியர். வசனம் ரொம்ப அழகாய் தெளிவாய் சின்ன பிள்ளை வாசித்தாலும் புரிந்து கொள்ளத்தக்கதாக அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு கூட்டம் ஜனம் கானான் தேசத்திலே நடந்த யுத்தத்தை அறிந்தவர்கள், அந்த யுத்தத்தில் பங்கு பெற்றவர்கள், ஜெயித்தவர்கள். ஜெயித்து யோசுவா அந்த யுத்தத்தை நடப்பித்தான். பயங்கரமான யுத்தத்தை சந்தித்ததான ஒரு கூட்டம். பிறகு அதுக்கு பிறகு வந்ததான பாப்புலேஷன் இன்க்ரீஸ். தேவஜனம் எப்போதும் பெருகி கொண்டு தான் இருக்கும். ஆக பெருகின பிறகு அந்த பழைய மக்கள், முந்தின மக்கள் அவர்கள் போய்விடுவார்கள். அவர்களுடைய பீரியட் முடிஞ்சிடும். ஒரு புதிய சந்ததி வரும்போது இந்த சந்ததிக்கு இந்த யுத்தம் பற்றி தெரியாது. அதனால தான் ஆண்டவர் அந்த யுத்தத்தை குறித்து சில காரியங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார். மறக்கக்கூடாது, இளைய தலைமுறைக்கு என்னுடைய கட்டளைகளெல்லாம் நீங்கள் சொல்லணும்னு சொல்லி எவ்வளவோ சொன்னதாக நாம் உபாகமம், எல்லா யாத்ரா புஸ்தகம் எல்லாவற்றிலும் நம்ம பார்க்குறோம். மெயின்லி புஸ்தகத்தில் கட்டளைகளை சொன்னதாக பார்க்குறோம். அப்போது இஸ்ரவேலராகிய அனைவரையும் கர்த்தர் சோதிப்பதற்காக முன்ன யுத்தத்தை அறியாதவர்கள், அதற்கு முன் யுத்தம் செய்ய அறியாதவர்கள், அவைகளை அறியும்படி பழக்குவிப்பதற்காகவும். அப்போ இவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் தேவைப்படுகிறது. இன்றைக்கி இந்த செய்தியுடைய தலைப்பு பழக்குவித்தல், பழக்கப்படுதல் என்கிற தலைப்பு. ஒன்று பழக்கப்படுதல் அல்லது பழகுதல் என்கிறதான ஒரு தலைப்பில் இதை நாம் தியானிக்க இருக்கிறோம். அப்போ இவங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, சும்மா விட்டு வைக்கலை. அந்த ஜனத்தை யுத்தம் பண்ண வச்சுட்டு, அதாவது இவங்களுடைய பிதாக்களை யுத்தம் பண்ண வச்சுட்டு, இவங்களுக்கு யுத்தம்னா என்னன்னே தெரியாது, ஆகவே நீங்கள் ஜாலியாக வாழ்ந்துருங்கப்பான்னு சொல்லி அவருடைய விட்டு வைக்கலை. இந்த அடுத்த தலைமுறையே கொஞ்சம் பழக்கப்படுத்தணும். ஏன்னா இவங்களுக்கு யுத்தம்னா ஒன்றுமே தெரியல. அப்போ இவங்க என்ன தான் நினச்சாங்கன்னு தெரியல, ஜாலியாக வாழ்க்கை ஓடுன்னு நினச்சிருப்பாங்க. ஆண்டவர் அதுக்கு இடம் கொடுக்கலை. அதுக்காக சிலர் 4 கூட்டத்தை சத்துருக்களை அவர்கள் மத்தியில் தேவன் வச்சிருக்கிறார். அப்போ இது எதுக்காக வச்சிருக்கிறார் அப்படின்னா, அதுக்கு ஒரு காரணம் ஒன்று உண்டு. இவர்கள் யுத்தத்தில் பழகணும், ஜெயிக்கணும். அதே நேரத்தில் இந்த சத்துருக்கள் இருக்கும்போது இவர்கள் கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொள்ளுவார்களோ இல்லையோ என்று தேவன் சோதித்து அறிகிறார். வசனம் அப்படி தான் சொல்லுகிறது. அவர்களை சோதிப்பதற்காக, டெஸ்ட் பண்ணுறதுக்காக. இனி 4வது வசனத்தில் கர்த்தர் மோசேயை கொண்டு தங்கள் பிதாக்களுக்கு விதித்த கற்பனைகளுக்கு இஸ்ரவேலர் கீழ்ப்படிவார்களோ என்று அறியும்படி இஸ்ரவேலரை அவர்களாலே சோதிப்பதற்காக அவர்கள் விடப்பட்டிருந்தார்கள். இது கர்த்தரே இதை செய்கிறார். இல்லைன்னா இந்த இளைய தலைமுறை என்ன பண்ணுன்னா, கர்த்தரையும் அறியாது, இந்த ஜனங்களுக்காக கர்த்தர் இந்த ஜனங்களை அழித்து தேவ ஜனத்தை தம் பிதாக்களை கொண்டு வந்து கானான் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை இவர்களுக்கு தானமாக தந்ததான அருமையும் அறிய மாட்டார்கள். இது ரெண்டுமே இருக்காது. அப்போ இந்த சந்ததி எப்படி மாறும்னா,
மோசமான ஒரு சந்ததியாக, தேவனற்ற ஒரு சந்ததியாக மாறிடும். கர்த்தர் அறியாத ஒரு ஜனமாக, தன்னுடைய பிள்ளைகள் தான், ஆனால் ஆண்டவர் யாருன்னு டோட்டலாகவே தெரியாது. அப்போ இவங்களுக்கு கற்பனைகளை குறித்து யாராவது சொன்னால் கூட அதை அசட்டை பண்ணிடுவாங்க. கர்த்தரை அறியாத ஜனமாக மாறிடுவார்கள். அவர்களை சோதிப்பதற்காக இந்த ஜனத்தை விட்டு வைத்தார். இதுதான் தேவன் செய்கிற ஒரு நல்ல ஒரு ட்ரைனிங், பழக்க வைக்கிறார். அப்போ இந்த ஜனங்கள் இருக்கிற வரைக்கும், அந்த 4 விதமான சத்துருக்கள் இருக்கிற வரைக்கும் இவர்கள் அந்த ட்ரைனிங்கில் வளருவார்கள். இவர்களை எப்படி மேற்கொள்ளணும் இல்லையோ கேட்பாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்பாங்க, எப்படிரா இந்த ஜனங்களை நம்ம மேற்கொள்ளலாம்? இந்த கானானியர், எபூசியர், ஏத்தியர், ஏவியர், கிர்காசியர் அப்படின்லாம் பயங்கரமான ராட்சதர்களை கண்டோமே, ஏனாக்கின் புத்திரரையும் நாங்கள் கண்டோமே, எப்பா அவர்களுக்கு முன்னால் நம்ம வெட்டுக்கிளிகளைப் போல் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது, அங்கே தேவன் தம்முடைய ஊழியக்காரர்களை வச்சு, நீங்கள் பயப்படாதிருங்க, யுத்தம் கர்த்தருடையது என்று சொல்லி, நான் அவர்களை உங்களுடைய கைகளில் ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்லி, அவ்வளோ பெரிய ராட்சதர்களாக இருந்தால் என்ன, ஒரு பெரிய சேனைகளாக இருந்தால் என்ன, பெரிய பெரிய தலைவர்களாக இருந்தால் என்ன, இராணுவமாக இருந்தால் என்ன, குதிரைகளாக இருந்தால் என்ன, ரதங்களாக இருந்தால் என்ன, அவங்க பார்வையில் அவங்க பெரிய ஆட்கள், பயங்கரமான இராணுவங்கள். ஆனால் அந்த கர்த்தர் ஒரே வார்த்தையில் முடிக்கிறாங்க, இவர்களை உங்களுடைய கைகளில் ஒப்பு கொடுத்தேன். சொன்னது தான், ஒப்பு கொடுத்தேன்னு சொல்லிட்டார்னா அவன் எவ்வளோ பெரிய இராணுவம் வச்சுருந்தான் என்ன, எவ்வளோ பெரிய குதிரை வச்சுருந்தான் என்ன, இல்லை எந்த படையை வச்சுருந்தாலும் சின்னவன் 1000 பேரையும், ஜாதியாவான் ஒருத்தன் 1000 பேரையும், இன்று 2 பேர் 10,000 பேரை துரத்துவாங்க. ஏன்னா தேவன் சொன்னது தேவனாக்குன்னு சொன்னார். ஒருத்தன் எப்படி 1000 பேரை துரத்த முடியும்? 1000 பேர் இன்றைக்கி நம்ம துரத்தோம், ஒருத்தன் 1 to 1 நம்ம சமாளிக்க முடியல. ஒருத்தன் 1000 பேரை துரத்துறது எப்படி? 2 பேர் 10,000 பேரை துரத்துறது எப்படிங்க? 2 பேர் 2000னா கூட அதில் ஒரு நியாயம் இருக்குதுன்னு சொல்லிக்கலாம். 10,000 பேரை 2 பேர் துரத்துறான்னா, சேனைகளின் கர்த்தர் முன்னே போகாட்டினா எப்படி செய்ய முடியும்? அல்லேலூயா. ஒரு இம்புட்டோண்டு ஒரு பால் முகம், பிஞ்சு முகத்தை வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு தாவீது ஒரு மோசமான ஒரு கோலியாத்தை அடிக்கணும்னா அது எப்படிங்க முடியும்? சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அல்லவா அதை செய்தது. அதனாலே தேவன் சொன்னது தான். அவர்களை உங்களுடைய கைகளில் ஒப்பு கொடுத்தேன்னு சொன்னது தான். ஒப்பு கொடுத்தாச்சுன்னு அர்த்தம். அந்த யுத்தத்தில் என்ன நடக்கும்னு எவனுக்கும் தெரியாது. எப்படி முறியடிக்கப்படுவார்கள்ங்கிறது ஆச்சரியமான ஒரு காரியமாக இருக்கும். கர்த்தர் நல்லவர். எப்படி முறியடிக்கப்படுவார்கள், என்ன ஸ்ட்ராட்டஜி, ஏது எல்லாம் அல்லேலூயா அவர் தான் நின்று செய்கிறது நமக்காக. ஆமென். அப்போ அவர் சொல்லிட்டார்னா நம்ம என்ன பண்ணலான்னா தைரியமாக என்ன செய்யலாம், போகலாம். இம்புட்டூண்டு சின்ன பயலாக இருந்தாலும் கூட கர்த்தர் இவர்களை உங்கள் கைகளில் ஒப்பு கொடுத்தேன்னு சொல்லிட்டா, அவரை நம்பி விசுவாசித்து போகும்போது சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பெரிய பயங்கரமான காரியங்களை செய்து நம்ம கையில் கொண்டு வந்து அப்படியே பூனைக்குட்டிகள் மாதிரி கொண்டு வந்து ஒரு பெரிய சேனையே நம்ம கையில் கொடுத்துடுறாரு. அப்புறம் ஒரு விசில் ஊதுனா போதும் நம்ம ஆளுங்களை வந்து வெட்டிப்படுவானுங்க. அப்படி தான் பண்ணாங்க இவங்க. ஆக ஒன்று பூமி அதிர்ச்சியை உண்டாக்குவார், இல்லை கேட்டால் முரட்டாட்டத்தை உண்டாக்குவார், குருட்டாட்டத்தை உண்டாக்குவார், இல்லாவிட்டால் அவங்களுக்குள்ளே ஒருத்தனுக்கு ஒருத்தர் வெட்டி சாகிற மாதிரி இவனுக்கு போய் நேராக கொள்ளையடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடுவானுங்க. பொண்ணு தங்கம் வெள்ளி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு, ஆடு மாடு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு, இருக்கிற கத்தியை வச்சு அவ்வளோ பேரும் வெட்டிட்டு வீட்டுக்கு போயிடுவானுங்க. அந்த பட்டணங்களை இவர்கள் கட்டி கொள்ளுகிறார்கள். இப்போ போகிற இடங்களெல்லாம் உன் தேவனாகிய தன் கர்த்தர் அவனை காப்பாற்றி என்று எழுதியிருக்கிறது. தாவீது போன இடங்களெல்லாம் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவனை காப்பாற்றினார் என்று எழுதியிருக்கிறது. நம்முடைய யுத்தங்களை நடப்பிக்கிறவர் தேவனாகிய கர்த்தரே. நமக்கு பலன் ஒன்றுமே இல்லை. உனக்கு இருக்கிற பலத்தோடு நீ போ. என்ன பலன்? நடந்து போகிறதுக்கு ஒரு பலன் இருக்கு. யாருக்காவது இருக்கா? எப்படி வந்து எங்கே அப்போ நடந்து வர்றதுக்கு ஒரு பலன். இந்த பலன் அவ்வளோதான். இதுக்கு மேலே போச்சுன்னா இதுக்கு மேலே முடியாது. இங்கேருந்து கும்மிடி பூண்டி வரையும் நடந்து போனால் அவனை முடியாது சார்ன்றோம். நம்ம வேணால் வீட்டுக்கு வரையும் வீடு வரையும் வேணால் போகலாம்.
அது கூட இங்கே கொஞ்சம் தூரம் போய் ஒரு ஆட்டோ கிடைக்குதான்னு பார்க்கணும். இப்படி நம்ம பலன் இவ்வளவு தான். உனக்கு இருக்கிற பலத்தோடு நீ போ, நீ ஒன்றும் உன் பலத்தை நம்பாதேன்னு ஆண்டவர் சொன்னார். நம்ம பலத்தை நம்ம நம்பி ஒரு காரியமும் செய்ய முடியாது. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட வருகிறார். அவருடைய பலத்திலேயாக்கும் சத்துருக்களை ஜெயிக்கிறோம். அல்லேலூயா. அன்னைக்கு யுத்தத்தை நடப்பித்த அதே தேவன் தான் நேற்றும் இன்றும் மாறாதவராய் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அப்போ இந்த ஜனங்களை இப்போ நடத்தின தேவன் யார் என்று இளைய தலைமுறைக்கு தெரியாமல் போகிறது, தெரியாமல் போயிடும். அப்போ அவருடைய கற்பனைகளை அவங்க என்ன செய்ய மாட்டாங்கன்னா கைக்கொள்ள மாட்டாங்க. ஸோ கர்த்தர் யாருன்னு ஒரு கேள்வி வேற கேட்டு விட்டுருவானுங்க. அதனால தான் ஆண்டவர் இந்த தலைமுறைக்கும் யுத்தத்தை நடப்பிக்கிறது கர்த்தர் தான் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக அவர்களை சோதிக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. எவ்வளோ நல்ல காரியம் பார்த்தீங்களா? இன்றைக்கி இதெல்லாம் நமக்கு டாக்குமெண்ட் பண்ணி இதெல்லாம் ஒரு புஸ்தகமாக எழுதி கொடுத்து இன்றைக்கி நம்ம கண்கள் இதை பார்க்கும்போது நம்முடைய விசுவாசம் சேனைகளின் கர்த்தர் மேலே வருது. நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன் அவரே, நமக்காக நம்முடைய யுத்தங்களை நடப்பிக்கிறவரும் அவரே, நமக்காக ஜெயத்தை தருகிறவரும் அவரே என்று சொல்லும்போது இந்த சரித்திரத்தை படிக்கும்போது எவ்வளவு பெரிய விசுவாசமும் தைரியம் வருகிறது. ஆண்டவரே, என் பலத்தில் நான் என்றைக்குமே இனி நான் வாழலப்பா, உம்மை நம்பி இருக்கிறேன். நீங்கள் எங்களுக்காக யுத்தம் பண்ணி கட்டாயம் இவர்களுக்கு தந்த ஜெயத்தை தந்த தெய்வம் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கும் ஜெயத்தை தருகிறீர். நாங்கள் ஒரு காலம் வெட்கப்பட்டு போவதே இல்லை. அதான் ஆண்டவர் சொன்னார், என் ஜனங்கள் ஒரு நான் இது கொஞ்ச நாள் வாசிக்கிட்டே இருக்கும்போது எங்கே போனாலும் ஒரு வார்த்தையை சொல்கிறார், அவர்களை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்துட்டேன். இவங்களெல்லாம் பயங்கரமான ஆட்களாக இருக்கிறாங்க. என்ன ஆண்டவரே, இவர்களை கண்டு அந்த சுற்றி இருக்கிற ஜனங்கள் பயப்படுறாங்க. எரிகோவில் இருக்கக்கூடிய ஜனங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்காங்க. ஐயா அம்மாடியோ, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகள் வந்துட்டாங்கன்னா நம்ம பட்டணம் காலிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. டெரர் அது. ஸ்தோத்திரம். ஒன்றும் இல்லை, ஒரு 4 பேர் உள்ளே போனாலே அவங்களுக்கு டெரராக இருக்குது. பட்டணமே அதிருது. ஏன்னா வந்துட்டாங்களாடா 4 பேர், இன்றைக்கி செத்தான், அவ்வளோ என்றைக்கு நம்ம கவுர போகிறோமோ தெரியலடான்னு பேசிக்கிறாங்க. அப்படித்தான் ராகாப் என்கிற வேசி அந்த அம்மா சொன்னிச்சு, எப்பா உங்களை பற்றி கேள்விப்பட்டோம், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வந்துட்டாருன்னா போச்சுடா, நீங்கள் வந்துட்டீங்கன்னா அவ்வளவுதான், எங்களுக்கு முடிஞ்சு நாங்கள் காலி பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும், மரியாதையாக உங்களோடு இருக்கணும், இல்லைன்னா எங்களை வெட்டி விடுவீங்க. இது நாங்கள் ஜெயிக்கிறோங்கிறது சரித்திரமே கிடையாது. நீங்கள் உள்ள காலை வச்சிங்கன்னா நாங்கள் தோத்தோம்னு அர்த்தம், இல்லை நாங்கள் உயிரோடே வாழ முடியாது. இப்படித்தான் அவங்களுடைய அபிப்பிராயமாக இருந்தது. அப்போ தான் இவங்க சொன்னாங்க, பயப்படாதுங்கன்னு சொல்லி, அப்போனா நீங்கள் இந்த பட்டணத்தை அழிக்க போகும்போது எங்களை நீங்கள் நினச்சி காப்பாற்றணும். அப்போ அந்த அம்மாவுக்குள்ளே என்ன தெரியுதுன்னாக்க, நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா எங்கள் பட்டணம் காலி, பட்டணம் நிச்சயமாக வந்துட்டிங்களையா, வந்துட்டாங்கய்யா, இனி எங்கள் பட்டணம் இருக்காது, ஒன்று செய்கிறேன், எங்களை கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுங்க அப்படின்ட்டு அந்த அம்மா கெஞ்சி கேட்க, இவங்க இஸ்ரவேலின் ஜனத்துக்கு இஸ்ரவேலுக்கு உதவி செய்ய அவனோட மக்கள் எல்லாம் காப்பாற்றப்பட இன்றைக்கி வரைக்கும்னு சொல்லி போட்டிருக்குது கர்த்தருடைய வசனத்தில். பாளையத்துக்கு அப்பாலே அவங்கள குடியிருக்க பண்ணி சந்தோஷமாக வச்சுருந்துருக்குறாங்க. ஆக ஏன் இதை சொல்கிறேன்னா, இந்த இளைய தலைமுறையை கர்த்தர் சோதிக்கிறார். கர்த்தர் நல்லவர். இனி அடுத்து அவர்களுக்கு பழக்குவிக்கிறார். சோதிக்கிறதுக்கு மாத்திரம் அல்ல, இவர்கள் கற்பனைகளை கைக்கொள்வார்களோ இல்லையோ, ஸ்தோத்திரம், பிதாக்களுக்கு விதித்த கற்பனைகளுக்கு இஸ்ரவேலர் கீழ்ப்படிவார்களோ என்று அறியும்படி இஸ்ரவேலரை அவர்களாலே, அப்படின்னா இந்த பெலிஸ்தியர், சீதோனியர், கானானியர், ஏவியர், இவங்களை வச்சு தான் சோதிக்கிறார். கர்த்தருடைய கற்பனைகளை அப்போ நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் குறித்து நாம் என்னமே ஒரு புதுசாக தினுசாக எண்ணவே கூடாது. தேவனாகிய கர்த்தருடைய கற்பனைகளை நாம் கை கொள்கிறோமா இல்லையாங்கிறது இவங்களை வச்சு தான் நம்மளை சோதிக்கிறார். நம்ம என்ன நினைக்கிறோம், ஆண்டவரே எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சே அப்படின்னு நினைக்கிறோம். இந்த ஜனங்கள் அப்படி நினச்சிருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய எண்ணங்களோ வித்தியாசமாக இருக்குது. நம்ம நினைக்கிறது ஒன்று, ஆண்டவர் நினைக்கிறது ஒன்று. என்ன சொல்கிறீங்க? அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த 4 விதமான முரட்டு பயல்களை உள்ளே வச்சுவிட்டு இவங்களும் டெஸ்ட் பண்ணிட்டு பார்க்குறாரு. நம்மளாம் என்ன சொல்லுவோம்னா, இந்த பயல்களை ஏன் ஆண்டவரை இங்கே துரத்திருக்கலாமே, எங்களுக்கு ஒரு பெரிய உபத்திரமாக இருக்குது, அப்பா இவ்வளவு துரத்துனீங்க, இன்னும் இந்த காரியத்தை நீங்கள் செய்யலையேன்னு முறையிடுவோம். அப்போ ஆண்டவர் சொல்லுவார்,
என்னுடைய கற்பனைகளை நீ கை கொள்ளுவாயோ இல்லையோ பார்க்கலாமா. அப்போ தேவனாகிய கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ளும்போது இவர்களை கொஞ்சம் கொஞ்சமாய் தேவன் துரத்தி போடுகிறார். நல்லா இருக்கு, ரொம்ப பழக்கப்படுதல் அப்படிங்கிற ஒரு காரியம் நல்லா இருக்கு. இந்த பசங்க என்ன பண்ணிவிட்டானுங்க தெரியுமா? ஒரு மட்டமான வேலையை பண்ணிட்டானுங்க. 5வது வசனத்தை பாருங்க. இப்படி இஸ்ரவேல் புத்திரர் கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெர்சியர், ஏவியர், எபூசியர் இவர்கள் நடுவே குடியிருந்தார்கள். சரி, வேற வழி இல்லை. அப்புறம் 6 பாருங்க. அவர்களுடைய குமாரத்திகளை விவாகம் பண்ணி தங்களுடைய குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடுத்து அவர்கள் தேவர்களை சேவித்தார்கள். இதுக்கு தான் இவங்களை நம்பலை. ஆண்டவர் ஏன் இவங்களை நம்பலை? இவனுக்கு கற்பனைகள் என்ன செய்யல, கை கொள்ள. அதாவது நீங்கள் அவர்களுக்கு உங்கள் குமாரரை கொடுக்காமலும் அவர்களுடைய குமாரத்தையே நீங்கள் கொள்ளாமலும் இருந்து நீங்கள் இப்படி இருக்கணும்னு சொன்னார். இல்லாவிட்டால் நீங்கள் அவர்களுடைய தேவர்களை நீங்கள் என்ன செய்வீங்க, சேவிப்பீர்கள். இது எனக்கு எரிச்சலான காரியம் என்று சொன்ன அந்த விஷயத்தில் இவர்கள் போய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நம்ம மத்தியில் அழகழகாக இருக்காங்கடா மக்கள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஒரு கலகம் பண்ணி கடைசியில் அவனுடைய விக்கிரகங்கள் இங்கே உள்ளுக்கு வந்துட்டு உள்ளே வந்தோடனே இவங்க அதுக்கு நேராக இப்போ இவனுக்கு என்ன தான் மண்டையில் இருக்குதுன்னு எனக்கு கொஞ்சம் புரியல. சர்வவல்ல தேவனாகிய கர்த்தருடைய சந்ததியாக்கும், இது அவருடைய பிள்ளைகளாக்கும். முற்பிதாக்கள் சண்டை போட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பயங்கரமான யுத்தங்களை செய்து அதில் கர்த்தராக்கும் அந்த யுத்தங்களை நடப்பித்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை சுதந்திரமாக கொடுத்த நல்ல தெய்வம். உங்கள் நிமித்தம் அல்ல, உங்கள் பிதாக்கள் மேலே நான் பிரியமாக இருந்தபடினால் அவர்களுக்கு நான் இட்ட ஆணைக்கு நான் உண்மையாக இருக்கும்படிக்கு நான் இதை செய்தேன் என்று சொன்ன தெய்வம். இவனுக்கு என்ன பண்ணணும்? ஒரு நன்றி உள்ள இருதயத்தோடு இருக்கணும். இந்த அளவுக்கு எங்களுக்கு ஆண்டவரே நீங்கள் யுத்தம் நடப்பித்து இப்படியெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா ஒரு சரித்திரத்தை அவன் வாசிக்கணும். வாசிக்கிறதுக்கு சரித்திரம் படைத்த அந்த புஸ்தகங்களையும் சரித்திர காரியங்களையும் சொல்கிறதுக்கு ஆட்கள் எழும்பி இருக்கணும். இவங்களை சுற்றிலும் வச்சிருக்கிறாரு கர்த்தர், இவங்களை அடித்து துரத்துவார். நிச்சயமாக நாம் கர்த்தரை பின்பற்றுவோம் என்று காலேபுடைய இருதயமும் யோசுவாவுடைய இருதயம் 2 பேருடைய ஆவியும் உடையவர்கள் எந்திரிச்சிருக்கணும். நிச்சயமாக சரித்திரத்தை தெரிஞ்சு வச்சுருந்துருக்கணும். முற்பிதாக்களுடைய சரித்திரம் என்ன, இப்போ நடந்த சம்பவங்கள் என்ன தெரிஞ்சு வச்சுருக்கணும். இந்த பசங்க உள்ளே உட்கார்ந்துட்டு சுற்றியில் இருக்கக்கூடிய அந்நிய ஜனங்களுடைய அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் அதுக்கு பழகி இருக்கிறாங்க. ஆனால் தேவன் எதற்கு பழகணும்னு விரும்பினார்? அவருடைய கற்பனைகளுக்கு பழகணும். அதே நேரத்தில் யுத்தத்தில் பழகணும்னு சொல்லி அவர் விரும்பினார். இன்றைக்கி நமக்கும் அப்படித்தான். தேவனுடைய கற்பனைகளை கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறதுக்கு நமக்கு பழகணும். நம்பர் 1. 2வது என்னன்னு கேட்டால், நமக்கு எதிரிடையாய் காணப்படுகிற சகல காரியத்தையும் நான் ஜெயிப்பதற்காக தேவன் நம்மை பழக்க வைக்கிறார். இந்த 2 நமக்கு ரொம்ப அவசியம். நீங்கள் சொல்கிறீங்களா? கொஞ்சம் என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்பர் 1, இதை மறக்கவே கூடாது. முதலாவது, கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறதுக்கு நமக்கு ஒரு பழக்கம் வேணும். பழக்கம் வேணும். இன்றைக்கி என்னென்ன காரியங்களை பழகணுங்கிறது கடைசியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த சத்தியத்தை சொல்லிட்டு. 2வது என்னன்னு கேட்டால், யுத்தத்தில் நாம் கொஞ்சம் பழக வேண்டி இருக்குது. ஒரு யுத்த ஜபத்தில் பழகணும். நமக்கு எதிரடையாய் வரக்கூடியவர்கள் யார் என்பதை நாம் அறியணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியணும் யார் இந்த கானானியர்னு. எபூசியர் யாருன்னு தெரியணும். ஏத்தியர், ஏவியர், கிர்காசியர் இவங்களெல்லாம் யாருன்னு தெரியணும். யாருன்னே தெரியாதபடிக்கு நம்ம நெய்பர்ஸ் தானேன்னு சொல்லிட்டு அவங்களோட பழகுனா அவங்களுடைய காரியங்கள் இவங்களுக்குள்ளே வந்து கடைசியில் கர்த்தரை விட்டானுங்க. இவங்க கரைப்பட்டானுங்க. கர்த்தரை விட்டுட்டு கரைப்படுத்தி கொண்டு தேவனுக்கு ஒரு எரிச்சலான ஒரு காரியத்தை செய்தபடினாலே 7வது வசனம் என்ன சொல்லுகிறது? இப்படி கர்த்தரின் பார்வைக்கு செய்து மறந்துட்டானுங்கன்னு போட்டிருக்கு. மறந்துட்டானுங்க. அந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு வாழ்க்கைக்கு போயிட்டாங்க. மறந்தாச்சு. கர்த்தரை மறந்தா என்ன இருக்கு நீ வாழ்க்கை? ஒரு குடும்பம், கர்த்தருடைய பிள்ளைகள், ஒரு குடும்பம் கர்த்தரையே மறந்துட்டாங்கன்னா இருக்கிறது வாழ்க்கை என்னாகிறது? ஒரு தேசம் கர்த்தரை மறந்துருச்சுன்னா வாழ்க்கை என்னாகிறது? அதுவும் கர்த்தருடைய தேசம்.
ஏதோ ஒரு புறஜாதிகளுடைய தேசங்கள் விக்கிரக தேசங்களாக இருந்தால் பரவாயில்லை, அது ஆறுனே தெரியாது. கர்த்தருடைய சாய்ஸ் அது. ஆண்டவர் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் ஜனம் இன்னைக்கு என்ன நிலைமைக்கு வந்துருச்சுன்னா, கர்த்தரையே மறந்து பாகால்களையும் தோப்பு விக்கிரங்களையும் சேவிக்கிற போது கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டவராய் அவர்களை மெசபத்தோமியாவின் ராஜாவாகிய கூசான் ரிஷதாயிமின் கையில் ஒப்பு கொடுத்தாருன்னு போடல, வித்துட்டாருன்னு போட்டிருக்கு. அந்த ஒரு வார்த்தை ரொம்ப நல்ல வார்த்தை இல்லை. ஒப்பு கொடுத்தாருனாலும் பரவாயில்லை, ஏதோ கொஞ்சம் ஒப்பு கொடுத்துட்டு அப்புறம் திருப்பி வந்துடலான்ட்டு வித்தே போட்ட இவங்க விலைக்கு வாங்கிட்டானுங்கன்னு அர்த்தம். வித்துட்டாருன்னு என்ன அர்த்தம்? விலைக்கு வாங்கிட்டாங்க. ஒரு பைக்கை வச்சுருக்கீங்க, ஒருத்தருக்கு வித்துட்டீங்கன்னா நீங்கள் அது திருப்பி போய் நாளைக்கு போய் பார்க்க முடியுமா? அந்த பைக்கை கண்ணு எதிரே கண்டாலும் கூட அது தொட முடியாது, உங்களது இல்லை. ஐயோ எவ்வளோ வித்துட்டேனே, எந்தல்லவா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா என்ன ஆகிறது? வித்தாச்சு, வித்தா அடுத்த நிமிஷம் நம்மது இல்லை அது. அதுபோல் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சொந்த சொத்தை நம்ம பைக்கை வித்துட்ட மாதிரி அவருடைய சொந்த சொத்தை கொண்டு போய் வித்துட்டார். இனி சொந்தம் கொள்ள முடியாது. ஒரு வீடை வித்துட்டீங்கன்னா, ஒரு நிலத்தை வித்துட்டீங்கன்னா, அந்த நிலத்தையோ வீடையோ பைக்கையோ காரையோ யாரையோ எதுவோ நம்ம சொந்தம் பாராட்டும். வித்தாச்சு. அப்போ தேவனாகிய கர்த்தருடைய கோபம் எந்த அளவுக்கு இருந்தால் நீங்கள் கொஞ்சம் இந்த மாலை வேளையில் உணரணும். அவளுக்கு எந்த அளவுக்கு அவரை எரிச்சல் ஊட்டினால், வித்துட்டாரு எந்தில்லை இனி, தட்ஸ் ஆல் போ. அப்புறம் எப்படியோ இந்த ஜனங்கள் 8 வருஷம் என்ன செஞ்சாங்க? அந்த ராஜாவை சேவித்தார்கள். பிறகு ஸ்தோத்திரம் 9 இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரர் ரட்சிக்கும்படி காலேபின் தம்பியான கேனாசுடைய குமாரனாகிய ஒத்தினியேல் என்னும் ஒரு ரட்சகனை அவர்களுக்கு இப்படி வித்து போட்டாலும் இந்த 8 வருஷம் படாத பாடி இவனுக்கு எலும்பெல்லாம் எண்ணியிருப்பான். அவன் அந்த ஆளு கூசாவா ஏசாவா எவனோ ஒருத்தன் இருக்கானே, என்னமோ போ பேரே வர மாட்டேங்குது. அதான் நீங்கள் சொன்னது கரெக்டு தான். இவன் கையில் 8 வருஷம் படாத பாடு பட்டதுனால இது பயலுக மறுபடியும் ஆண்டவனுக்கு கேள்விப்பட்டிருக்கானுங்க. மறந்தவனுங்க, தலையை சொரிஞ்சிட்டு மறந்து போனவனுங்க. ஆமாம் கர்த்தர்னு ஒருத்தர் இருக்காராமேடா, எப்போ நமக்கா தெரியாமல் போச்சா? ஆமாம் அவரை கூப்பிடுவோண்டா அப்படின்ட்டு இந்த பயல் என்ன பண்ணிட்டாங்க? ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாங்க. அந்த கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கு இறங்குகிற தெய்வம் இந்த ஒரு 4 பேர் கூப்பிட்டாங்கங்கிறதுக்காக இறங்கி அப்புறம் ஒரு மனசு அவர் மனசு அப்படிப்பட்ட மனசு. வித்து போட்டாலும் கூட ஐயோ இந்த ஜனம்னு சொல்லிட்டு மறுபடியும் ஓகே. இந்த தேசம் 40 வருஷம் 11வது வசனத்தில் அமைதியாய் இருந்தது. 12வது வருஷத்தில் நாய்வால் நிமித்த முடியாது பாருங்க. 12வது வசனத்தை பாருங்க. மறுபடியும் என்ன செஞ்சாங்களோ தெரியல, எழுதலை. நிச்சயமாக என்ன பாகால கும்பிட்டுருப்பாங்க மறுபடியும். என்ன அவர்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் எக்லோன் என்னும் மோவாவின் ராஜாவை இஸ்ரவேலுக்கு விரோதமாய் பலக்க பண்ணினார். இது இருக்கட்டும். இது இப்போ 18 வருஷம் அவங்கள சேவித்ததாக 13வது வசனத்தின் கடைசி பகுதியில் இருக்குது. எத்தனை வருஷம்? 18 வருஷம். முதல்ல எத்தனை வருஷம்? 8 வருஷம். இப்போ 10 வருஷம் கூட்டியாச்சு. 10 + அது இப்போது இந்த இதுக்குள்ளே எத்தனை பேர் செத்தானுங்கன்னு தெரியாது. இப்போ எந்த தலைமுறை வந்துச்சுன்னு தெரியாது. ஆக மொத்தம் பிறக்கும்போதே ஒரு சிலர் அடிமைகளாகவே பிறந்திருப்பாங்க ஆஸ்பத்திரியில். கர்த்தர் பிறந்த உடனே எக்லோனுக்கு பகுதி கட்டுறது, அவன் சொல்கிறது கேட்குறது, இப்படி அந்த பிள்ளைகள்லாம் வளர்ந்த பிறகு கேட்டிருப்பாங்க, என்னம்மா இது ஏம்மா அம்மா அப்பாவை கேட்டிருப்பாங்க, என்ன ஒரு மாதிரி இருக்குதே, நமக்கு யார் என்ன ஒன்றும் தெரியலையே. இவனுங்களுக்கு ஒன்றும் தெரியாது, இவங்க அப்பா அம்மாவுக்கும் சொல்ல தெரியாது, பிள்ளைகளுக்கு ஒன்றுமே தெரியாது. அவன் என்ன சோறு போடுறானோ அதுதான் அவன் போட்டு வாட்டினது தான். 18 வருஷம் அவர்களை சேவித்த பிறகு இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் அவர்களுக்கு பென்யமீன் கோத்திரத்தான் ஆகிய கேராவின் மகன் ஏகூத் என்னும் ரட்சகனை ஏழுமை பண்ணார். சரி, ஏகூத்து அப்புறம் பெரிய கூத்து கேட்டுங்களா.
இதெல்லாம் நடந்து முடித்து எல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4வது அதிகாரத்தில் 2வது முதல் வசனம் பாருங்க. ஏகூத்து மரணம் அடைந்த போது இன்னொரு கூத்து, இஸ்ரவேல் புத்திரர் திரும்ப கர்த்தரின் பார்வைக்கு. இவங்களை எந்த லிஸ்டில் சேர்க்க? அப்போ ஆகையால் கர்த்தர் அவர்களை ஆத்சோரில் யாமீன் என்னும் கானானியருடைய ராஜாவின் கையில் விற்று மறுபடியும் வித்துட்டார். எத்தனை முறை விற்று வாங்குறதுன்னு தெரியல, ஜாமான விற்று வாங்குறது போல இருக்குதுப்பா. அவனுடைய சேனாதிபதிக்கு சிசரா என்று பேர். அவன் புறஜாதிகளுடைய பட்டணமாகிய ஆரோசேத்தில் குடிந்தான். அவனுக்கு 900 இருப்பு ரதங்கள் இருந்தது. அவன் இஸ்ரவேல் புத்திரரை 20 வருஷம் கொடுமையாய் ஒடுக்கினான். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். தெபோரா. ரைட், இது ஒரு சரித்திரம் இப்படி போயிட்டே இருக்குது. அப்போ 8, அதுக்கப்புறம் 18, அதுக்கப்புறம் 20. அந்த 20 வருஷம் கொடுமைனா கொடுமை. பிறகுதான் நம்ம யாகேல் என்கிற ஒரு மகளை கொண்டு செசராவை ஒரே அடி ஆணி வச்சு ஒரே குத்தி தெபோராள் ஒரு பாட்டு பாடி அந்த அம்மா தீர்க்கதரிசி. இதுக்கு இந்த பேக்ரவுண்டு நிறைய இருக்குது. இன்றைக்கி நான் அந்த பேக்ரவுண்டை சொல்ல மாட்டேன். யாகேலை குறித்து ஒரு நாள் கர்த்தர் நம்மோடு கூட பேசினார், ஒரு சண்டே இருக்கட்டும். யாகேலை குறித்ததான பேக்ரவுண்டு இல்லை, இந்த டோட்டலாக நியாயாதிபதிகளுக்கு முன்னால் என்ன, நியாயாதிபதிகளுக்கு பின்னால் என்ன, தீர்க்க தரிசனத்தின் ஆவி எப்படி வேலை செய்தது, கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி வேலை செய்தார், எல்லாம் ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இருக்குது. இன்றைக்கி நான் அதை உங்களுக்கு சொல்லலை. நடந்த சம்பவம் என்னன்னா, இன்றைக்கி 3வது அதிகாரத்தில் 2வது வசனத்தில் சொல்லப்பட்ட அந்த பழக்குவிப்பதற்காக என்கிறதான ஒரு வசனம், ஒரு வார்த்தை ஒன்று உண்டு. இந்த பழக்குவிப்பதற்கு என்று சொல்ல போனால், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தேவன் அவர் மைண்டில் வச்சிருக்கிறது என்னங்கிறத கண்டுபிடிக்கலாம். அவர் பழக்குவிக்கிற தெய்வம், நம்மளை பழக்க வைக்கிறார். நமக்கு பழக்கம் இல்லை. ஒரு இஸ்ரவேல் ஜனங்களுக்கே ஒரு பழக்கம் தேவைப்படுதானால், புறஜாதிகளாகிய நமக்கு என்ன பழக்க வழக்கங்கள்? நம்முடைய பழக்க வழக்கங்கள்லாம் மோசமானவர்கள். ஆனால் அவரை சேவிக்கும்படிக்கு நம்மை பழக்க வைக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னை விட்டு தூரமாய் போகாதபடிக்கு அவர்களை பழக்க வைக்கிறார் என்று சொன்னால், அவர் மனுக்குலத்தின் மேல் வச்சிருக்கிறதான அக்கறையும் அவருடைய கிருபையும் எவ்வளோ என்பதை பாருங்கள். அல்லேலூயா. இந்த பூமியில் நாம் வாழுகிற நாட்களின் கடைசி நாள் பரியந்தமும் நாம் தேவனையே சேவிக்க வேணும், அவரைத்தான் நாம் சேவிக்க வேணும். அதனால் ஒன்று, அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளணும், அதுக்கு ஒரு பழக்கம் வேணும். 2வது, நமக்கு எதிரடையாய் வரக்கூடியவர்களை நாம் ஜெயிக்கிறதற்கு தேவன் பழக்க வைக்கிறார். அதனால் நாம் அவரை நெருங்கி சேர வேண்டும். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இப்போ இந்த 3 காரியங்களை இப்போ 3 பேர் வந்தாங்க. ஒருத்தன் பேர் ஒரு மாதிரி இருக்குது, இன்னொருத்தன் இப்போ யாமீன், இப்படி மொத்தம் 3 பேர். கொஞ்சம் ஒரு அதிகாரத்துக்குள்ளேயே கிட்டத்தட்ட 2 அதிகாரத்துக்குள்ளேயே 3 பேர் வந்தாங்கன்னா, இன்றைக்கி தியானம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு உணர்த்தின காரியம் என்னன்னா, இவனுக்கு ஏன்டா இந்த மாதிரி 8 வருஷம் 18 வருஷம் 20 வருஷம் அடிமைகளாகி போகிறாங்கன்னா, அதுக்கு ஒரு காரணம் ஒன்று உண்டு. யுத்தம் பண்ண பழக வேண்டிய ஆட்கள் பழகலை. அதுதான் சத்தியம். அதுதான் சத்தியம். என்ன சொல்லுங்க, என்ன கருத்து அப்படின்னா, எந்த நோக்கத்துக்காக இந்த கானானியர் பெலிஸ்தியர்களை வச்சு தேவன் அவர்களை கற்றுக்கொள்ளணும்னு பழக்குவிப்பதற்காக எண்ணம் கொண்டாரோ, அந்த யுத்தம் செய்ய போனவர்கள், யுத்தம் செய்ய பழக வேண்டிய மக்கள், அதை தான் சொல்லணும். அதுதான் கருத்து. யுத்தம் பண்ண பழக வேண்டிய மக்கள், அவங்க அதை பழகாததுனால என்னன்னே தெரியாம அந்த புறஜாதிகளுடைய பழக்க வழக்கங்களுக்கு உட்பட்டு தங்களை தெரிந்து கொண்ட தேவனுக்கு எரிச்சல் ஊட்டி மறந்து தேவையில்லாத ஆண்டுகள் அடிமைகள் ஆகி கொடூரமாய் நடத்தப்பட்டு விற்கப்பட்ட ஒரு கேவலமான நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். இதுதான் லெசன், இதுதான் பாடம். நம்மளை தேவன் எதுக்காக வச்சிருக்கிறார்?
பழகிறதுக்கு, அவர் கற்பனைகளை கை கொள்றதுக்கு பழகணும். அதே நேரத்தில் சத்ருவை கண்டுபிடிக்க தெரியணும். கண்டுபிடிச்ச பிறகு அவனுக்கு எதிராக நின்று கர்த்தரை கனம் பண்ணி கர்த்தருடைய பலத்தில் அவங்களை ஜெயிக்கணும். அது தவிர்த்துட்டு அவங்க முறைமையெல்லாம் நமக்குள்ள வந்து அவங்களுக்கு பழக்க வழக்கங்கள் எல்லாம் செஞ்சு அவன் ஆள்களை கல்யாணம் பண்ணிட்டு கடைசியில் அந்த விக்கிரகங்களை கும்பிட்டுட்டு கர்த்தரை மறந்து யார் கர்த்தராவது கத்திரிக்காவதுன்னு சொன்னோம்னா அவருக்கு அனாவசியமாக கர்த்தரிடத்துலேருந்து அடி வாங்குவோம், சத்ருவிட்டேருந்து அடி வாங்குவோம். இதுதான் லெசன். இன்றைக்கி எத்தனையோ கர்த்தருடைய பிள்ளைகள், கிறிஸ்தவர்கள், அவர்கள் பழக வேண்டிய காரியங்களில் பழகாததுனால மற்றவனுக்கு அடிமைகளாகிறாங்க. எத்தனையோ கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மற்ற கர்த்தரை அறியாத ஜனங்களுடைய பழக்க வழக்கங்கள் அவர்கள் வாழ்க்கையில் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் நினச்சி நீங்கள் பார்த்துருப்பீங்க சொசைட்டியில். ஒருவேளை நம்ம சர்ச்சில் நம்ம மக்களையே நீங்கள் பார்க்குறதுனால உங்களுக்கு அது ஒன்றும் தெரியாமல் இருக்கும். அப்படி இருந்தாலும் கூட எத்தனை பேர் வாழ்க்கையில் ரகசியமாய் நிறைய காரியங்கள் இருக்குது. நம்ம சர்ச்சுக்கு மக்கள் வந்தாலும் கூட அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில், ரகசிய வாழ்க்கையில் என்னென்ன பழக்க வழக்கங்கள் இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம ஆச்சரியப்படும், ரொம்ப ஆச்சரியப்படும். என்னடா இவ்வளவு வருஷங்கள் வர்றாங்களே, அந்நியர்கள் செய்கிறது போல அதை விட கேவலமான காரியங்களை செய்கிறாங்களே அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ரொம்ப வருத்தப்படுவோம். அதனால தான் கர்த்தர் திரும்ப திரும்ப சொல்கிறது என்னன்னா, நான் கர்த்தர் அப்படிங்கிறார். நீங்கள் எனக்கு பயப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. கர்த்தருக்கு நாம் பயந்து நம்ம உள்ளான வாழ்க்கை, அதாவது ரகசிய வாழ்க்கையாக இருந்தாலும் வெளித்தோற்றமான வாழ்க்கையாக இருந்தாலும் கர்த்தருக்கு ஒருவருக்கு தான் பயப்பட வேண்டியிருக்குது. அவர் சொன்னபடி நாம் செய்ய வேண்டியிருக்குது. இன்றைக்கி சர்ச்சில் வர்ற எல்லாருமே இந்த வசனங்களின்படி தேவனுக்கு முன்பாக இருக்கிறார்கள் என்று நான் சொல்ல முடியாது. நானும் சொல்ல முடியாது, நீங்களும் சொல்ல முடியாது. எத்தனை பேர் எந்தெந்த விதத்தில் வர்றாங்களோ எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், அவங்களுடைய சொந்தக்காரர்களை அவங்க சந்திக்கும் போது அதுக்கேற்ற மாதிரி எத்தனை பேர் டான்ஸ் ஆடுறான்னு தெரியாது. கேட்டால் நல்லது கெட்டதுக்கு அவங்க தானே வர்றாங்க அப்படிம்பாங்க. வார்த்தைகள் எப்படி? நல்லது கெட்டதுக்கு அவங்க தானே வர்றாங்க அப்படிம்பாங்க. அந்த ஒரு வார்த்தையே நம்மளை இருதயத்தை அறுத்துரும். நல்லது கெட்டதுக்கு இவனாக வர்றான், சொந்த பங்காளியாக வர்றான். என்ன வரல, நீங்களாம் அப்படி தானே, தெரியாமல் சொல்லிட்டானோ, பங்காளியாக வர்றான், ஓடிப்பிடுவான் 10 மைல். அவன் வந்தாலும் நமக்கு வேணேன் என்கிட்ட அவனை தூக்கிட்டு வருவான். நம்ம கர்த்தருடைய சித்தம் செய்யணும்னு சொல்லி நம்ம உட்காந்துருப்போம். இவங்க என்ன பண்ணுவான் தெரியுமா? தப்பு வலது கால வைப்பா அப்படிமா. புரியுதா உங்களுக்கு? இவனுக்கு நம்ம மதிப்பு மரியாதை கொடுத்தோம்னா இவனுக்காக நம்ம என்ன வேண்டியிருக்கு? வலது கால வைக்க வேண்டியிருக்குது. அப்போ அந்த கால் சுளுக்கி போயிடும். இவங்க சொல்கிற ஒன்னொன்னையா நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குது? ஏன்னா நம்ம அவங்க நல்லது கெட்டதுக்கு அவங்க தானே வர்றாங்க. எத்தனை பேர் இந்த ரகசியமான ஒரு வாழ்க்கையில் நமக்கு தெரியாமலே இருப்பாங்க. கர்த்தரானால் அவரை செய்வீங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை செய்வீங்கள். ரெண்டுக்கும் குந்தி நடக்கப்படாது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் மரணமே நேரிட்டால், கழுத்தே போனாலும் கர்த்தர் தான் நமக்கு தெய்வம். கர்த்தர் நல்லவர், அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஆகையினாலே நமக்கு அந்த பழக்கம் கர்த்தர் கற்றுத்தருகிறார். அதனால தான் இவங்கள் மத்தியில் நம்மளை வச்சிருக்கிறார். அவங்க இதை காப்பி அடிக்கிறதுக்காக அல்ல, நாம் அவங்கள ஜெயிக்கிறதுக்காக வச்சிருக்கிறார். அவங்க முன்னால் நாம் வைத்திருக்கிற பிரதிஷ்டையில் நாம் நிலைத்திருப்போமானால் அவர்கள் கர்த்தரை கண்டுகொள்வார்கள். இவர்களுடைய தேவன்தான் மெய்யான தேவன், கர்த்தர் நல்லவர். ஒரு தானியேலை கொண்டு போய் சிங்கக்கபியில் போட்டதுக்கப்புறம் ராஜா அவன் பெரிய சிலையை வச்சுவிட்டு வணங்காதவன்லாம் உள்ளே போகணுன்னு சொன்னான். இவன் அந்த பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்ளலை. அந்த தேசத்தில் இருந்தான், அந்த தேசத்தில் வாழ வேண்டிய ஒரு அவசியம் வந்துட்டு அதை விட்டால் எங்கே போக முடியும்? அடிமைகளாக கொண்டு வரப்பட்டாங்க. ஆனாலும் அவர்களுடைய பழக்க வழக்கங்களை அவங்க கற்றுக்கொள்ளலை. அப்போ தங்கள் தேவனை சேவிக்கிறதற்கு பழகின புத்திரர்கள் இவர்கள். நாங்கள் எங்கள் தேவனை சேவிக்கிறதுக்கு பழகினவர்கள். இன்னைக்கு இது எவ்வளோ பெரிய சத்தியம் தெரியுமா? அறகுறையான மக்கள் கிடையாது, நாங்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான மக்கள்.
என்னத்துல ஸ்ட்ராங்கு? எங்கள் ஆண்டவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள முழு மனதையும் செலுத்தி மரணமே வந்தாலும் கூட நாங்கள் தேவனை சேவிக்க பழகினவர்கள். அதுக்கு காரணம் கர்த்தர் எங்களை பழக்குவித்தார். கர்த்தர் நல்லவர். எதா இருந்தாலும் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவோம்னு நான் பாஸ்டர் ஒருத்தன் பேசினேன்னா என்ன ஆகும் உங்க நிலைமை? அங்கேருந்து அடி எரிச்சலாகி வித்து போட வேண்டிய என்னையும் சேர்த்து வித்துருவாரு. அப்புறம் உங்களை விற்கிறது இல்லை, நீயும் சேர்ந்து வித்து பாப்பா, வித்து போன பயல்கலாம் வித்து போ அப்படின்ட்டு போயிட்டே இருப்பார். கர்த்தர் தான், அவரை ஏமாற்றவே முடியாது. அது இறங்கவே மாட்டார். கரெக்டாக நூல் பிடிச்சி நிற்பாராக்கும். எவனையும் முகதாட்சனையும் பார்க்கவே மாட்டார். ஸ்ட்ரைட்டாக போயிட்டுருப்பார். அதனால தான் இவ்வளவு பாடுபட்டு நம்மள்கிட்ட கர்த்தர் ட்ரெயின் பண்ணி கொண்டு இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சபையிலையும் எத்தனையோ பேர் ஆண்டவருக்காக நிற்கிறாங்க. அதை நான் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். உன்னுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு சத்தியத்தை அறிகிறார்கள் என்று கேள்விப்பட்டேன் நான். ஐயப்பா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்கிறான். அங்கே இங்கேயும் புடலங்காய் வளைஞ்ச மாதிரி வளைஞ்சிட்டு, புடலங்காயா பிக்குங்கய்யா? புடலங்காய் வளையுமா? ரொம்ப வளைச்சா அது மாதிரி இப்படி அப்படி இப்படி அப்படி வளைஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. நாம் பழகின ஜனங்கள் புருஷர்களாயிருங்கள் என்று கர்த்தர் சொன்னார். புருஷர்களாயிருங்கள். கிறிஸ்துவின் அளவுக்கு பூரண புருஷர்களாகும் வரைக்கும் கர்த்தர் நமக்கு 5 விதமான நல்ல ஊழியக்காரர்களை தந்திருக்கிறார். அதில் முதல்ல அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், போதகர்கள், மெய்ப்பர்கள், சுவிசேஷர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 5 விதமான ஊழியக்காரர்களை தந்தது காரணம் என்ன? நாம் புருஷர்களாக இருக்கும்படிக்கு, பழகும்படிக்கு. கர்த்தர் நல்லவர். அவருக்காக நிற்கும்படிக்கு, அவரை சேவிக்கும்படிக்கு. எனக்கு இந்த பிரசங்கம் எவ்வளோ அருமையாக இருக்குது தெரியுங்களா? ரொம்ப அருமையாக இருக்குது. அன்னைக்கு கொடுத்த ட்ரைனிங் தான் இங்கே கர்த்தர் இங்கே எனக்கு கொண்டு வந்து ஸ்தோத்திரம். நேற்று ஒரு சகோதரன் சில காரியங்களை செய்துட்டு வந்து நான் அந்த பெட்ஷீட்லாம் போட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அப்போ சொன்னேன் இந்த பிரதர்கிட்ட, இந்த மாதிரி நான் டிஜிஎஸ் ஐயாவுக்கு போடுவேன், நீட்டாக போட்டு அவங்களுக்கு வேண்டிய தலைமாட்டில் எல்லாம் வச்சு அவங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்து எல்லாம் ஆம்லெட்டு சுட போட்டு கொண்டு வந்துடுவேன். ஐயாவுக்கு அவங்க ஊழியத்தை முடிச்சுட்டு வருவாங்க, அவங்க ரிலாக்ஸ் பண்ணி சாப்பிட்டுட்டு அதெல்லாம் பழக்கத்தில் கொண்டு வந்தார். இன்றைக்கி ஒரு புல்பிட்டு எனக்குரிய ஒரு அழைப்பு, அவ்வளோதான். மற்றவர்களுக்கு என்னென்ன அழைப்போ அது எனக்கு தெரியாது. ஆனால் என்னை எவ்வளோ ட்ரைனிங் கொடுத்து என்னெல்லாம் கொண்டு வந்து கொடுத்து கர்த்தர் அழைச்சி, அதுபோல தான் உங்களையும். அல்லேலூயா. பல போராட்டங்கள் வந்தது, பல எதிர்ப்புகள் வந்தது, பலர் உங்களை குறித்து அசிங்கமாக பேசினாங்க. சாத்தான் எவ்வளவோ சோதித்து பார்த்தான். இனி நம்ம வாழ முடியாதுங்கிற அளவுக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி காரியங்கள்லாம் கொண்டு வந்து பார்த்தான். ஆனால் நம்முடைய தலை நிமிர்ந்து நடக்க பண்ணியிருக்கிறார். இதெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறார்னா நம்மளை பழக்க வச்சிருக்கிறாரு கர்த்தர். He has given a fantastic training. ஆனால் அவரை போல ஒரு ட்ரைனிங் கொடுக்கறது யாராலையும் இந்த பூமியில் இருக்க முடியாது. கர்த்தர் நல்லவர், தாம் நேசிக்கிற தேவன். இப்போ இதில் என்ன சத்தியம்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு கொஞ்சம் கூட கண்ணு திறக்கலையே. 3 இடம் பார்த்தோமா? 8 வருஷம், 18 வருஷம், 20 வருஷம், கொடுமையான காலங்கள். 18 வருஷம், 20 வருஷம், 8 வருஷம்னா லேசான டைம். அது செத்து சுண்ணாம்பா இருப்பான். சரி, ஒரு அனுபவம் போதாதா? முதல் 8 வருஷம் போதாதா? அப்பமே கர்த்தரை பிடிச்சிருக்க வேண்டிய அல்லவா? இயேசுவே ஐயா, இனி சாகுற வரைக்கும் உண்மை விட மாட்டோம்னு சொல்லியிருக்க வேண்டியதானே. என்ன சொல்றீங்க? இன்னொரு 18 வருஷம் போகணுமா? சரி, 18 வருஷம் வந்தவங்க கூட புத்தி இல்லாம மறுபடியும் ஒரு 20 வருஷம், 3ஐயும் கூட்டுங்க. 20 + 18 38 + 8 46. ஒரு மனுஷன் 46 வருஷம் உயிரோட வாழ்ந்திருந்தால் செத்துருக்க மாட்டான். ஒரு வருஷம் ஒரு மனுஷன் இப்போ 12 வயசில் ஒருத்தன் இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுங்களேன், 12லேருந்து 46 போட்டிங்கன்னா 58 வயசு அவனுக்கு. நிச்சயமாக 58 செத்துருக்க மாட்டான். குறைஞ்சது ஒரு 65-70 போயிருக்கான். அந்த காலத்தில் இன்னும் கொஞ்சம் கூட போனாலும் போயிருக்கலாம். அப்போது அவனுடைய ப்ரைம் ஆஃப் ஹிஸ் லைஃப், அவனுடைய வாழ்க்கையுடைய சொல்லுங்க மேஜர் லைஃப்
12 வயசுலேருந்து கொடுமையே பார்த்தா 58 60 வயசு வரைக்கும் கொடுமையை பார்த்தா அவன் வாழ்க்கையில் என்னதான் அவன் அனுபவிச்சுட்டு இருப்பான். திரும்ப 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 ஒருத்தனாவது அதுலேருந்து எந்திரிக்க கூடாதா? ஒட்டுமொத்தமாக சேர்ந்து பாகால்களில் கும்பிடுறான்னா என் ஆண்டவர் என்ன நினைப்பாருன்னு நீங்கள் அதை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இதே தான் இன்றைக்கும் அவர் ரொம்ப வருத்தப்படுறார். அறகுறைகள் சபைகளில் இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்படுவார். அங்கேயும் தலையாட்டிட்டு இங்கேயும் தலையாட்டிட்டு இவன்ட்டையும் போயிட்டு அவன்கிட்டையும் போயிட்டு நல்லது கெட்டதுக்கு இவன் தான் வர்றான் அவன் தான் வர்றான்னு சொல்லி இப்படி அப்படி அப்படி இப்படி செய்யும்போது தேவனாகிய கர்த்தர் ரொம்ப கஷ்டப்பட்டார். டேய், நீ ட்ரைனிங் வாங்க வேண்டியவன் பகுதி கட்டிட்டு நீ உட்கார்ந்துருக்கிற. சர்வ வல்லவர் உனக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவர் திட்டம் போட்டதுக்கு அப்புறம் அவருடைய ட்ரைனிங்கில் நீ மெம்பராக இல்லாதபடிக்கு சத்துருடைய கையில் மாட்டிட்டு முழிக்கிறான்னா அவருடைய ட்ரைனிங்கை நீ ரிஜெக்ட் பண்ணதுனால தானே, அவருடைய ட்ரைனிங் எனக்கு வேண்டான்னு சொன்னதுனால தானே இவ்வளவு பெரிய பாடுகள். யுத்தத்துக்கு போக வேண்டிய ஒரு மனுஷன் அவன் யுத்தத்துக்கு போகாமல் உப்பரிகையில் போய் சுற்றி உலாவிக்கிட்டு காற்று வாங்கினான்னா யூ ஆர் சப்போஸ் டு பி ட்ரெயின்டு. இன்றைக்கி நம்ம பரலோகம் போகிற வரைக்கும் நம்ம ட்ரைனிங் பீரியடில் இருக்கோம்னு நினச்சிக்கணும். எந்நேரம் வேணாலும் நம்ம சுற்றியில் இருக்கக்கூடிய சத்ருவின் ஆவிகள் நல்ல ஆவிகள் இல்லை, நல்ல ஆவிகளே கிடையாது, அதன் மத்தியில் இருக்கிறோம். எவ்வளவோ பாடுகள் நமக்கு உண்டு, பர்சனலாக உண்டு, சோதனைகள் உண்டு, பொல்லாத மனுஷர்கள் உண்டு, ஏவி விடுகிற மக்கள் உண்டு, நம்முடைய சுகத்தை விரும்பாதவர்கள் உண்டு, தெருவில் கடந்து செத்து போகணும்னு விரும்புகிறவர்கள் உண்டு, நம்மை பார்த்து சிரிக்கணும்னு ஆசைப்படுகிறவர்கள் உண்டு, நம்முடைய சொத்து சுகங்களை பறிக்க விரும்புகிறவர்கள் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நடுத்தருவில் வரணும்னு பார்க்கக்கூடிய மக்கள் உண்டு. பிள்ளைகள் வாழ்க்கைப்படக்கூடாது என்று சொல்லி மந்திரங்களை ஏவிவிட்டு பொல்லாத ஆவிகளை ஏவிவிட்டு கண்ணீரில் நாம் வாழ வேண்டும் என்று நினைக்கிற கூட்டம் உண்டு. நம்முடைய பிள்ளைகள் கர்ப்பத்தில் பிறந்த பிள்ளைகளை தாறுமாறாக போய் கொண்டிருக்கும் பொழுது நமக்கே புரியாதபடிக்கு பைத்தியம் பிடிக்கக்கூடிய நிலைமையில் நம்மை கொண்டு வரக்கூடிய பொல்லாத மந்திரவாதிகளும் பொல்லாத ஆவிகளின் நடுவில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவைகள் மத்தியிலே நாம் என்றைக்கு கர்த்தர் நம்மை பிடித்தாரோ அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் ஒரு நாள் கர்த்தர் யார் என்று நாம் சொல்லாதபடிக்கு நம் விசுவாசம் ஒழியாதபடிக்கு கர்த்தர் இதுவரைக்கும் காப்பாற்றி வந்தார். கர்த்தர் நல்லவர். ஒரு நாள் கூட கேட்கல, நீர் யார், கர்த்தர் யான்னு கேட்கவே இல்லை. என்ன பாடுகள், என்ன மட்டமான காரியங்கள், யோர்தானாக இருக்கட்டும், செங்கடலாக இருக்கட்டும், அது எந்த கடலாக இருக்கட்டும், என்னதான் தாவி மலைகளும் பள்ளத்தாக்களுக்கு மேலே எந்திரிச்சு குதிச்சு வந்தாலும் கூட கர்த்தரையே தான் நம்பி இருக்கிறோம். யெகோவா தெய்வமே இயேசுவேன்னு கூப்பிடுகிறோம். கர்த்தர் நம்மை கைவிடலை. அவன் கொடுக்குற ட்ரைனிங்குகளை பாருங்கள். இவர்கள் நடுவில் ஏன் ஆண்டவரை இவங்களை வச்சிங்க, இவங்களெல்லாம் வச்சுருக்கீங்க, துரத்திருக்கலாமேன்ட்டு சில நேரங்களில் நம்ம புரியாமல் தேவனை பேசியிருப்போம். நீங்கள் ஹெல்ப்பே எங்களுக்கு பண்ண மாட்டேங்கிறீங்களேன்னு சொல்லி சிலர் கேள்வி கேட்டிருப்பாங்க ஆண்டவரை. அப்படி அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் உனக்கு ட்ரைனிங் கொடுக்கும்படிக்கு தான் அவர்களை வச்சிருக்கிறேன். நீ என் கற்பனைகளை கை கொள்வாயோ இல்லையோன்னு நான் பார்க்கணும். நம்பர் 1. 2வது, நீ பலப்பட்டு அவர்களை நீ ஜெயிக்க வேணும். நான் கர்த்தர். உங்கள் முற்பிதாக்களை நடத்தின அதே கர்த்தர் தான் நான். உங்கள் முற்பிதாக்களுக்கு முன்பாக சென்று அவர்களுக்கு ஜெயத்தை கூறி ஜெயத்தை கொண்டு அவர் கையில் சேர்த்த தேவன்தான், அவர்களை விடாதிருந்த தேவன்தான் உங்களை நான் விடுவதில்லை என்று கர்த்தர் வாக்கு பண்ணிட்டு இருக்கிறார். இன்று கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளே, இந்த சத்தியங்களுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்கள். அல்லேலூயா. யுத்தம் பண்ண வேண்டிய நீ, ஜெயிக்க வேண்டிய நீ, ட்ரைனிங்கில் இருந்து பலப்பட வேண்டிய நீ, ட்ரைனிங் எடுத்துக்கொள்ள வேண்டிய நீ, அவர்கள்ட்ட போய் அவங்க பழக்க வழக்கத்துக்குள்ள போய் கர்த்தரையை மறக்கிறதற்கு நீ யார்? கர்த்தர் நல்லவர். இது எவ்வளோ பெரிய ஒரு கொடுமையை பார்த்தீர்களா? எனவே ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த பழைய ஏற்பாட்டின் இந்த சத்தியத்திலிருந்து கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்தது, கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுகிறவருடைய பழக்க வழக்கங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள் இருந்தால் கர்த்தர் தெய்வமாக இருக்கணுமா? ஆனால் பாகாலை பின்பற்றுகிறவருடைய பழக்க வழக்கங்கள் உள்ளே இருக்கணுமா? ரெண்டும் எப்படி செட் ஆகும்னு கர்த்தர் சொல்றார். அவங்க போய் பேசுகிறது போல நாம் போய் பேசினால் என்ன அர்த்தம்? நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் ட்ரைனிங் வாங்கி கொண்டு என்ன ட்ரைனிங் வாங்கி கொண்டிருக்கிறோம்? அவர்கள் தங்கள் பிள்ளைகளை அடித்து நொறுக்குகிறார்கள். அதுபோல நம்மளும் செய்தோம்னா நம்ம பேய் பிள்ளைகள் தானே,
நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று எப்படி சொல்லிக்கொள்ள முடியும்? அவர்கள் பண காரியங்களிலே ஸ்விண்டல் பண்ணி பணப்பெருமையில் சுற்றுகிறார்கள்னா, அவங்களுடைய குடும்பங்கள் நாறிட்டு இருக்குதுன்னா, பணப்பெருமையில் நாறுதுன்னா, நம்ம குடும்பங்களும் பணப்பெருமையில் நாறி இருக்குமானால் நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் ட்ரைனிங் வாங்குகிறோங்கிறத நம்ம என்னைக்காவது பொருத்தம் இருக்குதா? அதில் இல்லைவா? கொஞ்சம் யோசித்து பார்த்தா தன்னுடைய சபை அப்படி அழகு கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் க்ளீனாக ட்ரைனிங் வாங்கி இந்த உலகத்தில் அப்படியே மேலே போகணுன்னு விரும்புகிறார். அதுக்கு தான் நம்மளை அழைத்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். மற்றவர்களுடைய பழக்க வழக்கங்களை கொண்டு வந்து இங்கே உள்ளே கொண்டு வந்து காட்டுறதுக்காக அல்ல. அவரை அறியாதவர்களைப் போல இந்த பூமியில் வாழக்கூடாது. கர்த்தருடைய நாமத்தை சொல்லியும் கூட அவரை அறியாதவர்களைப் போல இந்த பூமியில் வாழ்ந்தால் மற்ற புறஜாதிகள் மற்ற ஜாதிகளுடைய பழக்க வழக்கங்களை உள்ளே கொண்டு வந்து ரகசியமாய் கர்த்தர் எப்படியும் நமக்கு மன்னிப்பார், எப்படியும் அவர் சகித்துக் கொள்வார், எப்படியும் பரலோகம் திறக்கும் என்கிறதான எண்ணங்கள் மிக தவறானவைகள். அதுதான் கர்த்தருடைய வைராக்கியம். இன்னைக்கு இதெல்லாம் பேசுகிறேன்னா தேவ ஆவியானவர் பயங்கர வைராக்கியமாக இருக்கிறார். என் ஜனம் எனக்கு தான் என்று சொல்லுகிறார். சொல்லுங்க பார்க்கலாம் அதை திருப்பி. என் ஜனம் என்னுடையதான் பார், அதை நான் ஷேர் பண்ண மாட்டேன் பார். என் ஜனத்தை பிசாசுகளுக்கு நான் பகிர்ந்து கொடுக்க மாட்டேன் பார். என் ஜனம் நான் சொன்ன கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து ஆகணும். நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். அவர்களுடைய யுத்தங்களை நான் செய்வேன். அவர்கள் என்னிடத்தில் இருந்தால் போதும் என்கிறார். என்னை பற்றி கொண்டால் போதும். பாகால் பேயோரை பற்றி கொள்ளாதபடிக்கு என்னை பற்றி கொண்டிருக்க பழகட்டும். அவர்கள் ட்ரைனிங் எடுக்கட்டும்ங்கிறார். இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்ன இப்படியெல்லாம் வசனத்தெல்லாம் கொடுத்து நம்மளை அவருடைய இருதயத்தை வெளிப்படுத்துகிறார் அப்படின்ட்டு. ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவர். அநேக ஆண்டவருடைய பிள்ளைகள் சபைக்கு வந்தாலும் கூட காரணம் இல்லாத அநேக ஆண்டுகள் கவலை, அநேக ஆண்டுகள் கண்ணீர், குடும்பத்தில் சமாதானம் இல்லை, புருஷன் பொண்டாட்டிக்கு சமாதானம் இல்லை. அவர் அந்த ரூமில் இருப்பார், இந்த அம்மா இந்த ரூமில் இருக்கும். ஆனால் சபைக்கு ஒன்றா வருவார்கள். உள்ளே என்ன நடக்குதுன்னு எவனுக்குமே தெரியாது. கலகங்களும் சண்டைகளும் சச்சரவுகளும் பயங்களும் திகில்களும் எந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு தெரியாது. அப்படிப்பட்ட காரியங்கள். அவர்களுக்கு ஆலோசனை சொல்கிறது இப்படி நடக்கணும்னு யாருடா உனக்கு ஆலோசனை கொடுத்தான்? பக்கத்தில் இருக்கிற யாதோ ஒரு விக்கிரக ஆராதனைக்காரர்களோட தொடர்பு வைத்திருப்பார்கள். அவங்களுடைய ஆலோசனை இங்கே உள்ள வரும். நண்பர்கள் எப்படிப்பட்ட நண்பர்கள்? யாரோ ஒரு ஆலோசனை கொடுப்பாங்க. அதெல்லாம் புருஷனுக்கெல்லாம் கீழ்ப்படியக்கூடாது, காலம் இப்படிலாம் கிடையாது, நம்மெல்லாம் டெக்னாலஜி பெருகிருச்சு, அது இந்த காலத்தில் புருஷன்னா உட்காந்துருக்குற அவன் உனக்கு தலை, நீ தான் தலை, சம்பாதிக்கல தலை நீ தான் அப்படின்ட்டோம். ஆனால் நம்ம அம்மாவுக்கு கொம்பேரு, நான் தான் சம்பாதிக்கிறேன், புருஷா இங்கே கீழே இருக்கு. யாருடைய ஆலோசனை அது? நைஸா உள்ள வர்றான். இப்படிதான் இன்னைக்கு நடக்கும். அன்னைக்கு நடந்தது சந்தோஷமா நம்ம பார்த்துட்டு லெசன் பாடமா ஏற்றுக்கொள்கிறோம். இப்படித்தான் தந்திரமா. அதனாலதான் சின்ன வயசுல இருந்து சிறு வயது முதற்கொண்டு தாவீது சொல்றான், உம்முடைய கற்பனைகளை நான் கை கொள்ளுகிறேன். நமக்கு தேவன் கொடுத்த கற்பனை நமக்கு என்னைக்கு தெரிஞ்சதோ சாகுற வரைக்கும் அந்த கற்பனை விட்டு வெளியிலே போக. எவன் என்ன ஆலோசனை சொன்னாலும் என்ன வேணா சொல்லிட்டு போ. காலம் இப்படி இருக்குது, நவீன காலம்னு சொல்லு, நாகரிக காலம்னு சொல்லு, என்ன வேணா சொல்லு, இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, அப்படி இருக்கு. அந்த ஆலோசனை எனக்கு வேண்டாம். எனக்கு தேவன் கொடுக்கிற ட்ரைனிங் வேற. அதோ இதுல ட்ரைனிங் கொடுக்கிறார். நின்னமாக்கும் அவர் உயர்த்துவார். உயர்ந்திருப்போம். தேவனுடைய பிரியம் நம்மேல் இருக்குமானால் அவன் உயர்ந்திருப்பான். யார் மேல தேவன் பிரியமா இருக்கிறாரோ கட்டாயம் அவன் தாழ்த்தப்படுவதில்லை. அவன் உயர்ந்தே அவன் குடும்பத்தில் சமாதானம், செழிப்பு, கலகலகலன்னு சிரிப்பாங்க. புருஷன் பொண்டாட்டி பிள்ளைகள் எத்தனை பேருடைய குடும்பங்கள் அப்படி சிரிக்காங்க? இன்னைக்கு சபைக்கு வர்றாங்க. இல்ல காரணம் என்ன? யாருடைய ஆலோசனை உள்ள புகுந்துருச்சு? பிசாசுகள் நைசா. நம்முடைய மாம்சம் அதுக்கு இடம் கொடுக்குதே. ஆண்டவருடைய பிள்ளைகளே, என்னமோ சபைக்கு வர்றோம் போகிறோங்கிறது பெருசு இல்லை, அப்படி நினைக்க வேண்டாம். ஆண்டவருடைய ட்ரைனிங் பீரியடில் இருக்கிறோம் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். அவருடைய ட்ரைனிங் பீரியடில் இருக்கிறோம். சாகுற வரைக்கும் என்னதான் கேட்டால் நமக்கு ட்ரைனிங் பீரியட் தான். ட்ரைனிங்கில் தான் இருக்கோம்.
எந்த நேரத்துலையும் கூட வழுவி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அது வலுவாதபடிக்கு நம்மை காப்பாற்றுகிறாருன்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, நம்ம சந்தோஷப்படுறோம். வலுவாதபடிக்கு காப்பாற்றுகிறாருன்னா அல்லேலூயா சொல்கிறோம். வலுவாதபடிக்கு ஏன் காப்பாற்றுகிறாருன்னா வலுவாதபடிக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு வர்றார். இல்லைன்னா இப்படி கட்டங்காப்பி பிரசங்கங்கள் வராது. ஸ்தோத்திரம். நம்ம அப்படியே நிலைநிறுத்துகிறார் அல்லவா, கர்த்தருக்குள் நிலைநிறுத்துகிறார். நமக்கு முன்னால் ஓடினதான பரிசுத்தவான்கள் இப்படித்தான் ட்ரைனிங் வாங்கி நச்சுன்னு கழுத்தே போனாலும் நின்ட்டானுங்களே. தேவ சபை அப்படிப்பட்ட சபை, யுத்தத்துக்கு பழகின சபை இது. அல்லேலூயா. சத்துருக்களை கண்டு ஓடாத சபை. சத்துருக்கள் நடுவிலே கானானியர் நடுவிலே இஸ்ரவேலர், ஏத்தியர் நடுவிலே இஸ்ரவேலர். கொஞ்சம் பேரை நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க ஆண்டவர். இவங்களை பார்ப்போம், இவங்களை வைடா, அவனை வச்சு இவனை டெஸ்ட் பண்ணிடுறேன். ஆண்டவர் டெஸ்ட் பண்ணட்டுமேன்னு சொல்லி நம்ம ரெடியாக இருக்கணும். கர்த்தர் நல்லவர். ஏன் ஆண்டவர் எங்களை போட்டு நொறுக்குறீங்க, என் இருதயம் யாருக்கு தெரியும்னு பாடக்கூடாது. என் வேதனை யாருக்கு புரியும்னு பாடக்கூடாது. அது ஒரு மெச்சூரிட்டி இல்லாத ஒரு பாட்டு. அது எழுதினவங்களை நான் தப்புன்னு சொல்ல, பாடுறவங்களையும் தப்புன்னு சொல்ல மாட்டேன். குழந்தைகளுக்கு அது ஓகே. ஆனால் ஒரு தேறினவர்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு யோபு அப்படி என் இருதயம் யாருக்கு தெரியும்னு சொல்லி பாடி புலம்பி ஆண்டவரை மறக்கலை. நின்னானா ஒரு புடி நின்ட்டான், பூரண புருஷனாக நின்னாவன். எவ்வளவு ட்ரைனிங் வாங்கியிருக்கிறான் அவன் வாழ்க்கையில். இதுதாங்க ட்ரைனிங்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. 4 பேர் நம்மளை திட்டுறான்னா சந்தோஷமாக ட்ரைனிங் வாங்குகிறோன்னு அர்த்தம். அடி உத வாங்கினாலும் ட்ரைனிங் நடக்க போயிட்டுருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மறந்து போகக்கூடாது. சரி, இன்றைக்கி நம்ம எதெல்லாம் கர்த்தர் ட்ரைனிங் நமக்கு தர்றார், எதெல்லாம் நம்ம பழக வேண்டும் என்பதை ஒரு 7 காரியங்கள் வெகு சீக்கிரமாகி பார்த்து விடலாம். நெகட்டிவ் காரியங்கள் உண்டு, நான் அப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன் நெகட்டிவ் காரியங்கள். சரி, நெகட்டிவை பார்த்துருவோமா? மைனஸை பார்த்துருவோம். அதில் சில வசனங்கள் உண்டு. ஏசாயாவின் புஸ்தகம் 47:12 பாருங்கள். மைனஸில் போகும். இது நல்ல காரியங்கள் கிடையாது, மைனஸில் இருக்குது. என்னென்ன காரியங்களில் இவங்க ட்ரைனிங் வாங்குறாங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள். ஒரு கூட்டம். ஏசாயாவின் புஸ்தகம் 47:12 கொஞ்சம் வேகமாக வாசித்தால், நீர் சிறுவயது முதல் பிரயாசப்பட்டு எப்படி பழகி வருகிற, சிறு வயதுலேருந்து பழகி வர்றான். என்னத்தை பழகுறான்? மேஜிக்கு, வித்தை காட்டுறான். மந்திரவாதிகள், பொல்லாத பேய்களை வச்சு விளையாடுகிற மந்திரங்கள், வித்தைகள், இதுக்கு பேர் கர்த்தர் சொல்லுகிறார் திரளான சூனியம். இதெல்லாம் நீ சின்ன வயசுலேருந்து பழகிட்டு வரடா, எனக்கு தெரியும்னு ஆண்டவர் சொல்றார். அதனால உனக்கு பிரயோஜனம் இருக்குதான்னு கேட்டார். பலன் உண்டோ பார், பார்க்கலாமா? ஒரு சிலருக்கு ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, நீ என்ன காரியத்தில் ட்ரைனிங் நெகட்டிவில் பேசிக்கிட்டு இருக்கிறேன், என்ன காரியத்தில் ட்ரைனிங் வாங்கியிருக்கிற அந்த ட்ரைனிங்கை விட்டுட்டு கர்த்தருடைய ட்ரைனிங்குள்ளே வரணும். நாங்கள் சின்ன வயசுலேருந்து இப்படி பண்ணுறோன்னு சொல்லி அதை கண்டினியூ பண்ணக்கூடாது. உன் சிறு வயது முதல் நீ பழகி வருகிற உன் வித்தைகள், திரளான சூனியங்கள். அவர் யாரை பார்த்து சொல்கிறாரு? தன்னுடைய ஜனங்களை பார்த்து தான் சொல்கிறாரு. அப்போ தன்னுடைய ஜனங்கள் சின்ன வயசுலேருந்து என்ன பண்ணிட்டு இருக்கான்? இதை அவன் மனம் திரும்பலை. கர்த்தரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு பழைய காரியங்கள் இந்த மனம் திரும்பலை. அவன் சூனியம் பண்ணாலும் என்ன, நம்முடைய மனம் திரும்பாத கர்த்தருக்கு அருவருப்பான காரியமாக இருந்தால் என்ன, கர்த்தருக்கு பிடிக்காத சுபாவங்களோ காரியங்கள் பர்சனலாக உள்ளே இருந்தாலும் குடும்பத்தில் இருந்தாலும் என்ன, எல்லாமே ஒன்று தானே. எல்லாமே ஒன்று தானே. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இது நெகட்டிவ் சைடில் போகுது பார்த்தீங்களா? அந்த ட்ரைனிங் அல்ல. நம்ம வாங்கின ட்ரைனிங் வேறு. இப்போ வேறவற்ற நம்ம ட்ரைனிங்கில் இருக்கிறோம். மைனஸில் போகும். இது பரவாயில்ல. எரேமியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 23-24. இன்றைக்கி வசனங்கள் வருதுன்னு சொல்லி நோட் பண்ணுறதோ அல்ல படிக்கிறதோ அது பெருசல்ல. அந்த வசனங்களை படித்த பிறகு அந்த கருத்து என்னங்கிறது நம்ம பார்க்கணும், நம்ம மாறணும். அல்லேலூயா. கர்த்தர் ட்ரெயின் பண்ண வேண்டும் நம்மளை. அதுக்கு நம்ம ஒப்பு கொடுத்துடணும். வேறு எவனுக்கும் ட்ரைனிங்க்கு நம்ம ஒப்பு கொடுக்கவே கூடாது. இவன் யார் ட்ரெயின் பண்ணுறதுக்கு? பிசாசு யார்? மனுஷன் யார்?
மனுஷனுக்கு கர்த்தரை காட்டிலும் மனுஷனும் பிசாசும் பெருசா? என்ன யார் நமக்கு இன்னைக்கு ட்ரைனிங் கொடுக்கிறார்? அதை பாருங்க, தேவாதி தேவனே நமக்கு ட்ரைனிங் கொடுக்கிறார். அவருடைய டைரக்ட் ட்ரைனிங் சென்டர்ல நம்ம உட்காந்து அவரே இறங்கி கொடுக்கிறார். அப்போ அதை விட என்ன பாக்கியம் வேணும்? நம்ம மாறாமல் இருந்தால், இன்னும் நம்ம காரியங்களை செய்யறதுன்னா அப்புறம் என்ன நினைப்பார்? கொஞ்சம் யோசிச்சு. இப்போ எரேமியா 2வது அதிகாரம் 23, 24. எங்க பழகி இருக்கிறான் பார்த்தீங்களா? நீ எங்க பழகி இருக்கிற? அதை நீ வனாந்திரத்தில் பழகினதும் இச்சையின் மத வெறியிலே எப்படிப்பட்ட எப்ராயிமை குறித்து கர்த்தர் இப்படி சொல்றாருன்னா, இவன் ட்ரைனிங் எங்க வாங்கியிருக்கிறான்? அப்படின்னா என்ன மாதிரி ட்ரைனிங் வாங்கியிருக்கிறான்? யார்கிட்ட ட்ரைனிங் வாங்கியிருக்கிறான்? எப்ராயிம் என் சேஷ்டபுத்திரன் அல்லவோ என்று சொன்னார் அல்லவோ. சேஷ்டபுத்திரன் செய்யக்கூடிய சேட்டைகளை பாருங்க. அவனை குறித்து இப்படி ஒன்று சொல்லிட்டு, எப்ராயிமே உன்னை நான் எப்படி மறப்பேன்னு வேற அப்படி சொல்றார். அவருடைய உள்ளம் பதைக்கிறது. என்னத்தை சொல்ல? ஒரு பக்கம் இப்படி, ஒரு பக்கம் அப்படி, ஒரு பக்கம் இப்படி, என்னெல்லாம் அவர் புலம்புறாருன்னு பாருங்க. தேவ ஜனத்தை பார்க்கும்போது அவருடைய உள்ளம் விடவும் முடியல, அடித்து சாகடிக்கவும் முடியல, விட்டு விடவும் முடியல. வித்து போட்டாலும் வாங்கிடுறாரு திரும்பி. அப்பன்னா எந்த அளவுக்கு அவரை விசனப்படுத்தி இருக்கிறார்கள். நீ காட்டு கழுதடான்ட்டார். இனி 5வது அதிகாரம் 11 15. சரி, 2 பேர் தான் இருக்கிறது. யாரு? ஒன்னு இஸ்ரவேல், இன்னொன்னு யூதா. சாலமன் காலத்தில் 2ஆ பிரிஞ்சது. ஒன்னு இஸ்ரவேல், இன்னொன்னு யூதா பிரிஞ்சு. இந்த 2 பேர்களும் என்ன பண்ணிட்டாங்க? எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி. சரி, வரைக்கும் என்ன பார்த்தீங்களா? ஒரு வித்து போடக்கூடிய ஒரு நிலைமைக்குள்ள வந்துருச்சுன்ட்டு. நீ ஓசியா 11வது அதிகாரம் 3வது வசனம். நான் எப்ராயிமை கைப்பிடிச்சு நடக்க பழக்கினேன். அவர் சொல்றாரு, நான் கையை பிடிச்சு நான் பழக்கினேங்கிறாரு. தகப்பன் தன் பிள்ளையை எப்படி கையை பிடிச்சு கொண்டு போய் பழக்கிறது போல கர்த்தர் நல்லவர். அதே இதுல ஓசியா 10வது அதிகாரம் 11வது வசனம். யோசியா ஏன்னா கைப்பிடிச்சு பழக்கினவன் இப்ப எப்படி மாறிட்டான்? கடாரியா மாறிட்டான். சரியா போரடிச்சு சும்மா சூப்பரா புகுந்து விளையாடுறதுக்கு ரெடியா இருக்கிறான்னு ஆண்டவர் சொல்றார். நான் அவனை எவ்வளவு பாசிட்டிவா பயன்படுத்த வேண்டிய நிலைமை போய் இப்ப என்ன ஆகுது? ஆனாலும் நுகத்தடியை வைப்பேன். நீயாக்கும் போரடிக்க வேண்டிய ஆளு, நீயாக்கும் உன்னை பழகின ஆளு. உன்னை நான் பழக்கினது சின்ன வயசுல இருந்து கையை பிடிச்சி பழக்கினேன். நான் என் கற்பனைகளில் நான் உன்னை பழக்கினேன், என் சிக்ஷையில் உன்னை பழக்கினேன். எப்ராயிமே,
என்னடா பண்ற, நீ ரெடி ஆயிட்ட, ஆனா யாருக்கு நீ போரடிக்கிற, யாருக்கு இப்போ பயன்படுற, எனக்கு இல்லைன்ட்டார். ஆனாலும் ஆண்டவருடைய பிள்ளைகளை, அநேக ஜனங்களை நம்ம பார்க்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அத்தனை ட்ரைனிங் வாங்கியும் கூட ஷைன் பண்ண முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் இதுதான். எத்தனை தரம் சொன்னாலும் மனம் திரும்பாத, குணப்படாத இருதயமுள்ள ஜனங்கள், முரட்டு ஜனங்களாக இருக்கிறதுக்கு விசனம்தான் வருது. அந்த விசனத்தில் சொல்லுகிற வித்துருவேன் மறுபடியும் உங்களை அப்படின்றார். ஆக இந்த வசனங்களை கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்கணும். கர்த்தவங்களை ஆசீர்வதிப்பார்னு என்றைக்கும் சொல்லிட்டு போயிட்டே இருந்தா என்ன ஆகுங்கிறத யோசிச்சு பாருங்க. நம்ம மிஸ் பண்ணிடுவோம் நிறைய காரியங்களை. அவர் தான் அவருடைய ட்ரைனிங்கில் நம்ம என்றைக்கும் சாகுற வரைக்கும் அவருடைய ட்ரைனிங்கில் இருக்கணும். கர்த்தர் நல்லவர். இனி அடுத்து 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம். நெகட்டிவ் சைடில் போயிட்டுருக்கேன் நான், இப்போது பாசிட்டிவ்க்கு நான் வரல. 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 11வது வசனம். எங்க பழகி இருக்கான்? இப்போ எதுக்கு பழகுதுங்க? சோம்பேறி. சரி, சோம்பேறி வந்து தான் வீட்டில் தூங்க வேண்டிதானே? சோம்பேறியா இருந்தா என்ன பண்ணணும்? எங்கேயும் போகக்கூடாது. ஏப்பா சோம்பலா, நான் படுத்து தூங்க போகிறேன். நல்லா இருக்கு, தூங்கு. சோம்பேறியான வேலை செய்யாமல், எந்த வேலையும் செய்யாமல் வீடு வீடாய் பழகிட்டாங்க. என்னத்துக்கு வீடு வீடாய் போய் பழகுனா என்ன நடக்கும்? அந்த கதை, இந்த கதை, இந்த கதை, ஊர் கதை, உலகத்து கதை, எல்லா ஓட்ட கதையெல்லாம் வந்து அந்த விதவைகள், இளம் விதவைகள் வேற, இதுகளுக்கு எங்கிட்டாவது போய் வேற மாதிரி போயிடக்கூடாது. தொடர்ந்து சொல்கிறாரு பாருங்க. அதை வீடு வீடாய் திரிய பழகுவார்கள் அல்ல. அதான் சொல்லியாச்சுல்ல, சோம்பல் மாத்திரம் இல்ல, அலப்பிட்டே இருப்பாங்களாம். பவுலுக்கு இதெல்லாம் எப்படி தெரிஞ்சதுன்னு என்கிட்ட கேட்காதீங்க. அவர்கிட்ட ரிப்போர்ட் போயிருக்கோம். இந்த பொம்பளையெல்லாம் இப்படி பண்ணுதுகளை அவர் பார்த்துருப்பாரு. ஒழுங்கா இருங்கடான்ட்டு இப்படி எழுதிட்டார் அவர். அப்புறம் தவறான காரியங்களை பேசுகிறவர்களாயும் இருப்பார்கள். இவங்க பழகுனதை பார்த்தீங்களா என்ன மாதிரி பழக்கம்? இப்போ நம்ம சபையில் இருந்து கொண்டு இப்படி நம்ம இருந்தோம்னா என்ன ட்ரைனிங் நம்ம வாங்கியிருக்கோம்? நான் சில மேட்டர்ஸை ஸ்ட்ரைட்டாக நான் பேசுகிறேன். ஒரு சூழ்நிலையை பாருங்கள். இவங்களை யார் இந்த சூழ்நிலையில் இது அந்நியன்னா சபைக்கு சேராதவங்களா இல்லை சபைக்கு சேர்ந்தவங்களா? கரெக்டாக சொல்கிறீங்க. சபைக்கு சேர்ந்தவங்களுக்கு தான் பவுல் என்ன சொல்கிறாரு? தீமோத்தேயுட்ட ஒழுங்கா சொல்ற, டேய் நீ இந்த மாதிரிலாம் சபைக்கு சேர்ந்தவங்க தான் இப்படி இருப்பானுங்க, பார்த்து ஒழுங்கா இரு. இது எதுக்கு பழகி இருக்குதுன்னா, அலப்புறதுக்கு, வீடு வீடாக போய் அலப்பி திரியறதுக்கு இது பழகி இருக்குது. நெகட்டிவ் சைடில் பழக்கம். இன்னைக்கு இப்படி திரியிறவங்க 4 பேர் வந்தால் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பேன். அவங்களுக்கு ஒரு பாடம் கிடச்சிருக்குமே. அப்போ நீங்களாம் வந்தவங்களுக்கு திரியிறவங்களா? இல்லை. அந்த அந்த குரூப்பை பாருங்கள். அலப்புற கூட்டம், நம்ம அதுக்கு விலகி இருக்கணும். அந்த கூட்டத்தில் நம்ம இருக்கக்கூடாது. திரிகிற கூட்டத்தில் இருக்கக்கூடாது. கர்த்தர் நல்லவர். வேறு எண்ணங்கள் கொண்டு சாத்தானுக்கு அடிமைப்பட்ட கூட்டத்தில் போயிடக்கூடாது. கர்த்தர் கொடுக்குற ட்ரைனிங்கே வேறு. உன்னதமானுடைய மறைவில் போச்சோன்னா மறைவில் தான் கிடக்கணும். நீ வீதியில் திரிய வேண்டாம். தீனாலை போல. தீனாலை அந்த பொண்ணு என்ன செஞ்சிச்சு? ஊர் எப்படி இருக்குது, இங்கே உள்ள மக்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க? ஏம்மா எதுக்கும்மா ரொம்ப விலைக்கு வாங்கினேன்? சுற்றி பார்த்துட்டு இப்போ என்ன கிடைச்சது உனக்கு? எல்லாம் போச்சு. இது திரிஞ்சு இப்படியே திரியுது, 4 அலப்புறது, இதெல்லாம் விலகி இருக்கணும். நம்ம கொடுத்த ட்ரைனிங் என்னன்னா,
அப்படி நீ போகாதபடிக்கு உன் தேவனிடத்தில் போ, உன் தேவனிடத்தில் கிட்டிச்சேரு. உன்னதமானவரை மறைவில் போ. சொற்களின் மிகுதினால் பாவம் இல்லாமல் போகாது. மனுஷங்கள்கிட்ட பேசுகிறது காட்டிலும் கர்த்தரோட பேசுகிறது உத்தமம். அதுதான் நியாயம். அவர் அறிவை புகட்டுவார். அவருடைய வசனத்தை எடுத்து வாசி. கொஞ்சம் நேரம் ஃப்ரீ கிடைக்குதா, அவருடைய வசனத்தை தியானம் பண்ணு. ஸ்தோத்திரம். இல்லை சும்மா சமைச்சிக்கிட்டு இருக்கியா, ஸ்பீடு பைபிளில் போடு, செல்லு அது ஓடட்டு. அல்லேலூயா. எல்லா வசதிகளையும் கர்த்தர் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. எல்லா செட்டப்பும் இருக்குது. செல்லெல்லாம் நிறையா இருக்குது. 2-3 இருக்குது வீட்டில். ஒன்றுக்கு மேற்பட்ட செல்கள் இருக்குது. நம்ம வீட்டில் ஆயா பாயா எல்லாத்தையும் செல் இருக்குது. இன்னைக்கு அவ்வளோ பேருக்கும் செல்லு. பாட்டி முதற்கொண்டு இப்படி இப்படிங்குது. போட்டுற வேண்டிதான், போட்டு காலை கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டிதான். அது பாட்டுக்கு போயிட்டுருக்கோம். அதில் ஜீவன் இருக்குது. மனுஷன்ட்டு அலப்புனா என்ன இருக்குது? ஒன்றும் கிடையாது. பாவம் தான் வருது. அதுக்கு கர்த்தருடைய வார்த்தையாவது காதில் கேட்டுக்கிட்டே போய் பக்தியோடு அவர் மேலே இருக்கிற விசுவாசம், அவர் அந்த ஜனங்களுக்கு செய்தது திரும்ப திரும்ப கேட்கும்போது நமக்கு அதே தானே கர்த்தர் நான் மாறாதவர் என்று சொன்னார்லவா. இப்போ நமக்கு கர்த்தர் சொன்னது. அப்போ அவங்க ஜெயித்தவர்களாக இருந்தார்கள், நான் கட்டாயம் ஜெயித்தவனாக தான் இருப்பேன்னா. என்ன ஒரு விசுவாசமும் ஒரு தைரியமும் ஒரு கர்த்தர் மேலே. அவரை முன்னே விட்டுட்டு நம்ம பின்னால் போகணுமே. அல்லேலூயா. அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தெய்வம். சரிங்க, இப்படியே நெகட்டிவாக போயிட்டு இருந்தால் எப்படி? உபாகமம் 14:22. தேவனாகிய கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகணும். அது போதும், மிச்சம் எதுவுமே நமக்கு வேண்டாம். ஃபஸ்ட்டு பழக்கம் என்ன? ஆமாம், ஜோரா சொல்லிடுங்க. ஜோரன்னா இதுதான் ஜோராவா? நம்ம எதில் பழகணும்? கர்த்தருக்கு பயப்படுதலே, அதில் பழகணும். சின்ன பிள்ளைகளெல்லாம் பழக்கி விட்டுருங்க வீட்டில். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் நம்ம வளரணும். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். மனைவி இருந்தால் மனைவிட்ட பழக்குவீங்க, மனைவிகள் வந்திருந்தால் புருஷர்கிட்ட பழக்குவீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காமெடி சீன் பார்த்துட்டு இருக்கிறார் புருஷன். ஸ்தோத்திரம். பொண்டாட்டி நல்லா கர்த்தருக்கு பயந்தவர்கள், மனைவி பயந்தவர்கள். புருஷன் காமெடி சீனை பார்த்துட்டு இருக்கிறாருன்னா கொஞ்சம் புருஷன்ட்ட சொல்ல வேண்டியிருக்கு, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் யாக்கும் பழகணும், நீங்கள் இதில் பழகக்கூடாது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா என்று சொல்லி எல்லா காரியங்களிலும் கர்த்தருக்கு பயப்பட நம்பர் 1. அது போதும்னு நினைக்கிறேன். அடுத்து சங்கீதம் 18:34. ஒன்றா ஒவ்வொரு வசனமாக சொல்லிடுறேன். போதும், 7 காரியங்கள் 7 வசனத்தை சொல்லிட்டா அன்றைக்கி நம்ம போயிடலாம். வெண்கல வில்லும் பழக்க வைக்கிற தெய்வம். இது அடுத்த யுத்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆவிக்குரிய யுத்தம். ஆவிக்குரிய யுத்தத்தில் நம்ம பழகித்தான் ஆக வேண்டும். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த யுத்தத்தில் நம்ம எப்போதும் ஜெயந்தான் நமக்கு உண்டு. எதுக்கெடுத்தாலும் என்ன பண்ணணும்னா ஒரு ஜெபிக்க பழகணும். எதுக்கெடுத்தாலும் வேதத்தை நம்ப பழகணும். துவண்டு போகாமல் புருஷர்களாய் நிற்க பழகணும். ஆவிக்குரிய யுத்தம். துவண்டு போய் பாஸ்டர்னு வந்துடக்கூடாது. ஐயோ என்ன போச்சு நீ அப்படின்னு, நான் வரமாட்டேன் சர்ச்சுக்குன்னு பயந்து போய் இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். சோர்ந்து போகாமல் நமக்கு விரோதமாக யுத்தம் உண்டுன்னு கர்த்தருடைய வசனம் சொல்லுது. துரைத்தனங்கள், அதிகாரங்கள், பொல்லாத இப்பிரபஞ்சத்தின் ஆவிகள் எல்லாம் உண்டுன்னு லைட்டாக எடுத்துட்டோம் வாசித்துட்டு. அதான் அடி வாங்கும். சில நேரங்கள் இதை புரிஞ்சிக்காமல் உள்ளே இறங்காமல் இருக்கிறனால தான் அவன் ஜாலியாக இருக்கிறான். இதை புரிஞ்சுக்கிட்டோன்னா உஷாராக இருப்போம். அல்லேலூயா. வெண்கல வில்லுக்கும் வெண்கல வில்லும் என்னுடைய புயங்களால் வளையும்னாக்க சத்துருடைய வெண்கலமான ஆயுதங்களை போல இருக்கக்கூடிய சோதனைகளும் என்னுடைய ஜபத்தினால வளையணுமையா. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேருக்கு நம்ம ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறோம்? முதல்ல அதை சொல்லுங்க. எல்லாரும் ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிற ஜபத்தில் எந்த வில்லும் வளையும். ஆனால் நம்ம ஜெபிக்க மாட்டேங்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இறங்கும்போது யாருக்குன்னு நம்ம பயப்பட வேண்டும். நம்ம யுத்த வீரர்களை போல நம்ம எழும்பித்தான் ஆகணும். வாழ்க்கையில் எத்தனையோ பாடுகளை நம்ம யுத்த வீரர்களை போலத்தான். அதானாக்கும் ட்ரைனிங் கர்த்தர் தருகிறார். என்னை பழக்க வைக்கிற தேவன் என்று சொல்லி வெண்கல வில்லு என்னுடைய அவன் ஃபிசிக்கலாக சொல்கிறான். ஏன்னா அன்னைக்கு யுத்தம். வெண்கல வில்லெல்லாம் அவன் புய ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லி கர்த்தர் எனக்கு செய்கிறாருங்க. இன்றைக்கி நம்ம யார்கிட்டையும் போய் அப்படி சண்டை போட போகிறதில்ல.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த குங்ஃபு மாதிரி பூப்புன்னு போய் அடிக்கிறது இல்லை, காப்பெல்லாம் கையில் கட்டிட்டு அது இந்த பக்கம் கொண்டு வந்து 4 பேரை குத்துற அந்த அந்த யுத்தம் கிடையாது. இது ஆவிக்குரிய யுத்தம். ஸ்ட்ரெயிட்டாக ஆவியில் நிரம்பி அடிக்கணும்னு சொல்கிறார்ல. 21 நாட்கள் தடை பண்ணானே தானியேலுடைய ஜெபத்தை. மிகாவேல் ஹெல்ப்புக்கு வந்துட்டான் பார்த்தீங்களா, அடித்தானே அடி. இப்படித்தான் விசுவாசிகள் எல்லாம் வரக்கூடிய எல்லா சோதனைகளையும் மேற்கொள்ள அல்லேலூயா ரெடி ஆகிட்டோன்னா, அது ரெடி ஆகணும். அதுக்கு நம்ம பழக்க வைக்கிறார் தேவன். யாரும் கூச்சப்படக்கூடாது, தைரியப்படுங்க. உங்களை யாரும் அதைரியப்படுத்த போகிறதில்ல, உங்களை நியாயம் தீர்க்க போகிறதில்ல. நீங்களும் நானும் ஆவியில் நிரம்பி ஜெபிக்கும்போது கர்த்தர் மையப்படுகிறார். ஜெயத்தை கர்த்தர் தருகிறார். வானமண்டலத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் தட்டிகிட்டே போவார். அல்லேலூயா. ஜெபம் நமக்கு ஜெயம். அல்லேலூயா. ஜெபம் ஒரு நாளும் தோல்வியை கொண்டு வரவே வராது. ஜெயத்தை தான் ஜெயம் கொண்டு வரும். தோல்விங்கிற ஜெபத்துக்கு இல்லவே கிடையாது. அதில் தேவன் ரொம்ப பிரியப்படுகிறார். ஜெபிக்கிற மனுஷர்களுக்கு கர்த்தர் வாசல்களை திறப்பார். அவங்களுக்கு தான் திறக்கும், மற்றவனுக்கு திறக்காதே. அதனால் நம்ம ஏன் ஜெபிக்க கூடாது? அல்லேலூயா. 2 முடிஞ்சு 3 என்னன்னு கேட்டா 1 சாமுவேல் 17 39 40. எதுல பழகல பார்த்தீங்களா? இதுல பழகல. ஸ்தோத்திரம். இதுல பழகல. கண்டதுலையும் பழகக்கூடாது. அவனுடைய யுத்தமே வேற. தேவனுடைய நாமம், அவனுடைய யுத்தம், அவருடைய நாமத்தில் அதுல பழகி இருக்கிறான். அல்லேலூயா. இவன் எதுல பழகி இருக்கிறார் பார்த்தீங்களா? இவன் எரும மாடுகள் லைனா நிக்கிறானுங்க, எல்லாம் ராணுவ ட்ரெஸ்ஸாக போட்டுக்கிட்டு தவக் தவக் தவக்குன்னு நடந்துட்டு இருக்கானுங்க. ஒன்று உனக்கு இந்த பழக்கம் ஒத்துக்காத முடியாது. எனக்கு இருக்கிற பழக்கத்தில் தான் இவனை அடிக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது, இவங்களுக்கு சுட்டுப்பட்டாலும் தெரியும். இங்கே பாருங்கள், நிறைய பேர் விசுவாசிகளோ இல்லை ஊழியக்காரர்களோ யார்கிட்ட போய் நீங்கள் நல்ல ஆவியில் நிரம்பி நீங்கள் பேசும்போது திருப்பி நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு ரெஸ்பான்ஸ் வரலைன்னா நீங்கள் ஆஃப் ஆயிடுவீங்க. என்ன ஆஃப் ஆயிரும்? இந்த நல்ல நெருப்பில் தண்ணி ஊற்றுன மாதிரி ஆகிடும். நம்ம சொல்ல கர்த்தர் எப்படி பேசினார் பார்த்தீங்களா? இன்னைக்கு சர்வீஸ் நல்லா இருந்துச்சு அப்படிமா. சர்வீஸ் நல்லா இருந்துச்சா? உன்கிட்ட போய் நான் பேசினேன்னே பாரு. சை நம்ம பிரதர்ன்னு சொன்ன அல்லேலூயா அப்படின்ட்டான்னு வச்சுங்களேன் ஃபோனில், இவனுக்குள்ள ஃபயர் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ 2 ஃபயரும் சேர்ந்துச்சுன்னா என்ன ஆகுறது? ஆமாம் பாஸ்டர், இந்த வசனம் இன்னைக்கு அட்டே அப்பா தூக்கிடுச்சுல என்னைய அப்படிமா. நீ பேசுறது என்ன இப்போ தூக்குதுடா? ஒருத்தனுக்கு ஒருத்தர் இப்படி தூக்கி விடும் போது செம்மையாக இருக்கும். நீ எதையாவது இன்னைக்கு பார்த்து என்ன கர்த்தர் பயங்கரமாக பேசினார் பிரதர், நல்லா பாட்டு படிச்சிங்க, நல்லா இருந்துச்சு பாஸ்டர். டே, உன்னுடைய பழக்கம் வேற, என்னுடைய பழக்கம் வேற. நீ ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்து நிற்கிற, நான் தேவனுடைய நாமத்தில் பழகினவனாக்கம். நீ உன் வாயிலேருந்து கர்த்தருடைய நாமம் வரல பார்த்தியா? இவ்வளவு சண்டை போடுறான் காலையில் வந்து, எத்தனை நாளாக கெர்ச்சிக்கிறான், ஆண்டவருடைய நாமத்தை தூஷிக்கிறான். அவனை பார்த்து சொல்றது நாயிடா நீன்ட்டான் இவன். என் தேவனை தூஷிக்கிறியா நீ அதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நம்ம ஆள்கள். நம்ம ஆள்னா சவுலோட அவுலு, இந்த அவுலு சவுல் எல்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்கான்? நீ எதுல பழகாம யுத்தத்தில் நிக்கிற நீ, எவ்வளவு பெரிய ஆபத்து. இன்னைக்கும் ஆவிக்குரிய யுத்தத்தில் பழகாம நிக்கிறது பெரிய ஆபத்து, பெரிய ஆபத்து. ஆனால் ஒருத்தன் இத்துணுண்டு பைய தேவ நாமத்தில் அவன் பழகிட்டான். அவன் தேவனை துதிப்பதில் பழகினான், ஜெபிப்பதில் பழகினான், கற்பனைகளை கைக்கொள்கிறதில் பழகினான், தேவனை சிநேகிப்பதிலே பழகினான், கர்த்தரோடு இசைந்திருப்பதில் பழகினான். அந்த ஆடுகளை ஜனங்கள் என்று நினச்சிட்டு மேய்ச்சானோ என்ன மேய்ச்சானோ தெரியல, அவனை கொண்டு வந்து இஸ்ரவேலில் ராஜாவாக்கிட்டார். அவரோடு பழகினான். அவன் பழகின பொழுது அவன் விரட்டுற கரடிக்கு சமமானவன் இவன் கோலியாத்தா எடுத்தான். நான் எத்தனை கரடியை விரட்டியிருக்கேன் தெரியுமா? எத்தனை சிங்கத்தை விரட்டியிருக்கேன், நாயை விரட்டியிருக்கேன். கரடி கூட உனக்கு பொருத்தமான பேர் கிடையாது. நாய். ஒரு கல் எடுத்தா நாய் போதும், அதாண்டா கல் எடுக்கிறேன்னு எடுத்தான். அவன் சொன்னான், கரடி சிங்கத்தை விரட்டணும்னா நிறைய பலன் வேணும், நிறைய காரியங்களை செய்யணும்.
நாயை விரட்டுறதுக்கு எவ்வளவு காரியங்கள் செய்யணும். துப்பாக்கி எடுத்துட்டு போவானா நாயை கொல்றதுக்கு? ஏய் அப்படின்னா போதும், அது ஓடிடுது. அதான்டா நீன்னா எதில் பழகிட்டான் பார்த்தீங்களா? சத்ருவை கண்டு பயப்படாமலும், ரொம்ப எல்லாம் பெரிய அலட்டிக்க வேண்டாம்டா உன்னை விரட்டுறது, சும்மா கல் எடுத்தால் போதுண்டா. ஆண்டோடைய பிள்ளைகளை கேட்குறதுக்கு நல்லா இருக்குது, இருந்தாலும் நம்ம ஆவியில் பழகணும். எவ்வளவு பெரிய மலை போன்ற காரியத்தையும் கூட ஒரு ஈஸியாக ஜெயிக்கிறதுக்கு நம்ம பழகணும். அந்த விசுவாசம். நாயை கண்டே ஒருத்தன் ஓடுறான்னா இவனுடைய தைரியம் என்ன? நாயை கண்டு ஓடுறவன் சிங்கத்தை கண்டு என்னவா? சிங்கத்துக்கே தைரியமாக இருக்கிறவன் நாயை கண்டா? அதுதான் தாவீது. அதுதான் அந்த பழக்கம். எதில் பழகுறான்? அவனுடைய அண்ணன்மார்கள் எல்லாம் வேற இதிலே பழகி போட்டுட்டு கடைசியில் ஜெயம் இல்லாமல் உட்காந்துருக்கான். இவன் ஒருத்தன் கர்த்தருக்குள்ளே பழகுறான். இப்படியே பழகிட்டே இருந்தால் எப்படி இந்த 2 3 நம்ம இன்னைக்கு முடிக்கலாம். ஜெபம் பண்ணிடும். எவ்வளோ நல்ல பாடங்களை கர்த்தர் கற்றுத்தர்றாங்க பார்த்தீங்களா? இஸ்ரவேல் ஜனங்கள் பண்ண வேலை. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். கொஞ்சம் ஒரு அர்ப்பணிப்போடு வீடுகளுக்கு செல்லலாம். ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க. நல்ல இனிமேல் சபையில் நல்ல ஆவியில் நிரம்பி ஜெபிக்கணும். பழகணும். அருமையான பாடங்கள். நீ சண்டை போடுறதுக்கு பழக வேண்டிய ஆள், நீ அங்கே போய் பொண்ணை கொடுத்து பையனை வாங்கி விக்கிரங்களை வணங்கிட்டு ஏண்டா நீ பழக வேண்டிய ஆள் என்னடா இப்படி போயிட்டான்னு கர்த்தர் பார்த்தாரு, வித்து போட்டாராம். இன்னைக்கு சபையில் நம்ம கதை எப்படி? நம்ம எழும்பாமல் இருக்கிறது எவ்வளோ பெரிய தப்பு. ஒன்று, நம்ம கற்பனைகளை கைக்கொள்ளணும். 2வது, நமக்கு எதிரடையாய் வரக்கூடிய பொல்லாத அக்கினி ஆஸ்திரங்களை, பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை அவிழ்த்து போடத்தக்கதாக, புருஷர்களாய் பலசாலிகளாய் இருக்கத்தக்கதாக ஒரு பெரிய ட்ரைனிங் நமக்கு அவசியம். இதுக்கு தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். உம்மாலே ஒரு சேனைக்குள், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்ற வசனத்தை சொல்லுகிறவர்களாக மாத்திரம் அல்ல, உண்மையாகவே தாண்டுகிற பலத்தை பெற்றுக்கொள்ள வேண்டாம். Glory to God. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள் என்று கர்த்தர் சொன்னாரே, அந்த பலத்திலேயாக்கும் நம்ம ஜெயிக்க போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அப்பியாசம் இல்லைன்னு சொன்னா, நீ போட்ட ட்ரெஸ் எல்லாம் ஏன்ட்ட மாட்டினா, ஐயோ என்னால ஒரு அடியோட நகர முடியாது. நான் என் தேவனுடைய நாமத்தில் ஜெயிக்க பழகினவன். ஸ்தோத்திரம். என் அண்ணன்மார்கள்லாம் எதுலடா பழகி இருக்கிறான்? பழக வேண்டிய காரியத்தில் பழகாம வேற எண்ணத்துல அம்மா பழகிட்டு வந்து உட்கார்ந்துக்குது. ஸ்தோத்திரம். மாம்சத்தில் பழகினவர்களா இருக்கிறார்கள். நாங்களோ ஆவியில பலப்பட்டவர்களா இருக்கிறோம். அருமையான பாடங்களை தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்ததுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்கள். ஹல்லேலூயா. ஜெபிக்கிறவன் ஜெயிக்கிறவன். ஜெபிக்கிறவனுக்கு வாசல்கள் திறக்கும். ஜெபிக்கிறவர்களோடு கர்த்தர் கூட இருக்கிறார். பழக வேண்டுமாமே. கர்த்தாவே, நீர் சொன்ன பாடங்களுக்காய் நன்றி. தொடர்ந்து நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு தொடர்ந்து போதித்து வழி நடத்துவாராக. உம்முடைய பிள்ளைகள் பத்திரமாய் வீடு போய் சேர எப்ராயிமை கைபிடிச்சு பழக்கின தெய்வம் எங்களையும் பழக்கி தாரும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். அவர் செய்த சகல வாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.